நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாங்களா? ஓகே ஓகே. ஆடியோ கிளியரா இருக்கா இல்ல இப்படி க்ளோஸா வச்சுக்கோங்க? இல்ல ஆடியோ கிளியரா இருக்கு மேடம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. கிளியரா இருக்கு. ஓகே டாக்டர், மற்றவங்க எல்லாமே அவங்களுடைய ஆடியோ தயவு செஞ்சு க்ளோஸ் பண்ணி வைங்க. நிறைய சவுண்டு கேட்குது, எதுவுமே கிளியரா கேட்கல. மற்றவங்க எல்லாருமே அவங்களோட ஆடியோ கொஞ்சம் க்ளோஸ் பண்ணி வைங்க, மீட்ல போட்டுருங்க. டாக்டர் சண்முகம் அவங்க க்ளோஸ் பண்ணுங்க, உங்க ஆடியோ க்ளோஸ் பண்ணுங்க சண்முகம். டாக்டர் சண்முகம் ஆடியோ க்ளோஸ் பண்ணுங்க, மற்ற டிஸ்டர்பன்ஸா இருக்கு. ஓகே ஓகே மேடம், நம்ம இந்த ஆன்லைன் கருத்தரங்குக்குள்ள போயிடுவோம். குருவே சரணம், குருவே சரணம், குருவே சரணம். கற்ற குருவாக்கம் காவலித்த வாகனமும் பற்றுக்கோள் என்று பரிகாரம் முற்ற அவன் பொறுப்பல்லால் அவள் ஒன்றும் இல்லை தெய்வனோட கீர்த்தி. இன்னைக்கு அகத்தியர் பிறந்த ஆயிலிய நட்சத்திரம் நாள். இன்னைக்கு நம்ம ஒவ்வொரு மாசமும் அகத்தியர் பிறந்த அந்த ஆயிலிய நட்சத்திரம் நம்ம இன்னைக்கு கொண்டாடுற மாதிரி ஒவ்வொரு மாசமும் ஒவ்வொரு சித்தர்களுடைய நம்ம அந்த பிறந்த நாளை கொண்டாடிட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த மாதிரி இன்றைக்கு நம்ம சித்தர் அகத்தியருடைய அந்த பிறந்த நாள் கொண்டாடிட்டு வந்துட்டு இருக்கோம். ஒரு நிமிஷம் டாக்டர், நான் பேசுறது கிளியரா கேக்குதா மேடம்? நான் பேசுறது கிளியரா கேக்குதா? கிளியரா கேக்குதுல? ஓகே ஓகே மேடம், மீட்ல போட்டுக்கோங்க. நான் அதுக்கப்புறம் நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம ஒவ்வொரு மாசமும் நம்ம சித்தர்களுடைய அந்த பிறந்த நாள் அந்த நட்சத்திரத்தை அடிப்படையை வச்சு நம்ம அவங்களை கௌரவிக்கும் பொருட்டு நம்ம ஒரு ஆன்லைன் கருத்தரங்கம் நடத்திட்டு வரோம். அந்த மாதிரி ஆன்லைன் கருத்தரங்கத்துல இன்னைக்கு அகப்பெருமான் பிறந்த ஆழிய நட்சத்திரம் இன்னைக்கு. ஸோ அவரை கௌரவிக்கும் பொருட்டு இன்னைக்கு நம்ம சித்த மருத்துவத்துல அகத்தியர் குழுவின் முக்கியத்துவத்தை பத்தி பேச போறோம். அகத்தியர் பத்தி நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. என்ன விஷயம்னா, நம்ம சித்த மருத்துவத்தின் தந்தைன்னு சொல்லி அகத்தியர் நம்ம கொண்டாடிட்டு வரோம். சித்த மருத்துவ பாரம்பரியத்தை பார்த்தீங்கன்னா இரு பெரும் சித்தர்கள் அந்த சித்த மருத்துவ அந்த குருகுல முறையை உருவாக்கி வச்சிருக்காங்க. அது அகத்தியுடைய குருகுலம் ரொம்ப ஸ்பெசிபிக்கா நம்முடைய சித்த மருத்துவத்தின் பரவலுக்கு ரொம்ப அதி முக்கியமான காரணமா இருந்திருக்கு. அது நீங்க பாத்தீங்கன்னா சித்த மருத்துவம் சிவபெருமான் கிட்ட இருந்து நம்ம பார்வதி தேவிட்டு வந்த மாதிரியும், பார்வதி தேவி கிட்ட இருந்து சுப்பிரமணிய சித்தர்கிட்ட வந்த மாதிரியும், சுப்பிரமணிய சித்தர்கிட்ட அகத்திய பெருமான் கிட்ட சித்த மருத்துவம் வந்த மாதிரியும், அதுக்கப்புறம் அகத்திய பெருமான் கிட்ட மற்ற சித்தர்கிட்ட இந்த சித்த மருத்துவம் பரவலா சொல்லப்பட்டிருக்கு. டாக்டர், நான் பேச கிளியரா கேக்குதா? ரொம்ப இடத்துலாவே கேட்டு இருக்கு. ஹலோ டாக்டர், நான் பேச கிளியரா கேக்குதா? மேடம், நான் பேச கேக்குதுல்ல சார்? கேக்குது சார், நல்லா கேக்குது சார். கேக்குதுங்க. ஒரு இரைச்சலும் ஏதோ டிஸ்டர்பன்ஸா இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே சரி மேடம். ஓகே. ஸோ இப்போ என்ன விஷயம்னா, நம்ம அகத்தியர் கிட்ட இருந்தா நம்ம நிறைய நம்முடைய தத்துவங்கள், மருத்துவம், அப்புறம் நிறைய வர்மம் சார்ந்த விஷயம் எல்லாமே நம்ம அகத்தியர் இருந்தா நம்ம கத்துட்டு வந்திருக்கோம். ஏன்னா ரொம்ப அடிப்படையான விஷயம் என்னன்னா, சித்த மருத்துவத்துக்கு ஒரு பேஸ்மெண்ட் மிகப்பெரிய அளவுல போட்டது அகத்தியர் மட்டும்தான். ஸோ அகத்தியர் கிட்ட இருந்து அவர் சீட புலத்தியருக்கு இந்த சித்த மருத்துவ படைகளுக்கு புலத்தியர் மூலமா தேரைய கிட்ட வந்திருக்கு, தேரைய மூலமா யூவி முனி கிட்ட வந்திருக்கு. நம்மளுடைய சித்த மருத்துவத்துல அதாவது 96 தத்துவங்களை படிச்சிருப்போம். அது ஃபர்ஸ்ட் இயர்ல தோட்டகிராம ஆராய்ச்சி புக்ல படிச்சிருப்பீங்க. அந்த தோட்டகிராம ஆராய்ச்சியில 96 தத்துவத்தை முதல்ல சொன்னது யாருன்னா அகத்தியர் தான்.
அகத்தியை சொல்லிட்டு பின்னாடிதான் அந்த 97 தத்துவத்தை தேவையை சொல்லிட்டாரு. அந்த தேவையை சொன்ன பின்னாடியா தேவையோட சீரோட யூகிநாதன் வந்து தன் யூகிக்கு சிந்தாமல 96 தத்துவம் பத்தி தெளிவா சொல்லிட்டாரு. சோ 96 தத்துவத்தை பத்தி முதல்ல சொன்னது யாருன்னா அகத்திய பெருமான் தான். அதே மாதிரி நீர்க்குறி பத்தி சொன்னது தேவையை ஃபர்ஸ்ட் கிடையாது, அகத்தியை தான் ஃபர்ஸ்ட் சொன்னது. அகத்தியக்காக தேவையை சொன்னார். அதுக்கு எல்லாமே எவிடன்ஸ் புத்தகம் இருக்கு. அகத்தையை சொல்லிட்டு முன்னாடியா அகத்தையை சொல்லிதான் தேவையை சொல்லியிருக்காரு, நம்ம புக்ல சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் 4448 நோய்கள் பத்தி முதல்ல சொன்னது அகத்தியம் தான். எந்த எடுத்து பாருங்க, அவ்வளவு பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு பங்களிப்பு எந்த சித்தனும் கொடுத்ததே கிடையாது. நம்ம சித்த மருத்துவத்துல 4448 நோய்கள் பத்தி தெளிவா சொன்னது யாருன்னா அகத்திய பெருமான் தான். அதுக்கப்புறம் தான் அதுக்கு பின்னாடி வந்த சித்தர்கள் எல்லாமே அவர் என்ன சொன்னாரோ அதே 4448 நோய்கள் அப்படியே பின்பற்றி வந்தாங்க. அதை பத்தி எழுதிட்டு வந்தாங்க. இதை பத்தி பல குறிப்புகள் வந்து எல்லாரும் அகத்திய பெருமான் தான் 4448 நோய்கள் சொல்லப்படுது. அந்த 4448 நோய்களும் 3 விதமா பிரிச்சுட்டாரு. அகத்திய 2வது ஒரு புக்ல அவர்தான் சொல்லிக்காண்டா ஒவ்வொரு 4448 நோய்களும் வாதம் பித்தம் கபம் 3க்குள்ள அடைகிறோம். அது முக்குற்றம், வாதம் பித்தம் கபங்கிற முக்கூட்டத்தை பத்தி முதல்ல சொன்னதும் அகத்திய பெருமான் தான். இந்த அளவுக்கு வந்து அவர் நிறைய விஷயங்கள் வந்து நம்ம சித்தமருத்துவம் செஞ்சிருக்காரு. 4448 நோய் பாத்தீங்கன்னா 1483 நோய்கள் பாத்தீங்கன்னா வாதமாகவும், 1482 நோய்கள் வாதமாகவும், 1483 நோய்கள் பித்தமாகவும், 1483 நோய்கள் கபமாகவும் சொல்லிட்டு படிக்கிறார். இதெல்லாம் கூட்டி கழிச்சு பாத்தீங்கன்னா 4448 நோய்கள் வரும். அப்படி அவர் சொன்னது அவர் தான். வர்மத்தை பத்தி சொல்லிக்காரு, ஜோதிடம் பத்தி சொல்லிக்காரு, பஞ்சபட்ச சாஸ்திரம் பத்தி சொல்லிக்காரு. அப்ப நம்ம படிக்கிற வந்து 97 தத்துவங்கள் பத்தி சொல்லிக்காரு. அப்புறம் நிறைய வைத்திய முறைகளை பத்தி சொல்லிக்காரு, ரசவாதம் பத்தி சொல்லியிருக்காரு. அது இல்லாம பெத்தாலஜி, எவ்வளவு நிறைய பெத்தாலஜி அவர் சொல்லியிருக்காரு. அப்புறம் மெடிசின்ஸ், அகத்தியர்ந்து எடுத்ததால முக்கியமா வர்றது மெடிசின்ஸ் தான், மருத்துவம் தான். அதுக்கு அப்புறம் தான் வந்து நம்ம வந்து பெத்தாலஜிக்கு வரோம். மருத்துவம் நிகரற்ற ஒரு பெரிய ஒரு மனிதனாக வந்து அகத்தியர் தான். அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம தேவையில சொல்றோம், மற்ற எல்லாரும் சொல்றோம். அகத்தியுடைய சீரர்கள் மிகப்பெரிய ஒரு சீரப்பட தேரையர் தான். நீங்க புக்கில் பாத்தீங்கன்னா தேரையர் மாதிரி மிகப்பெரிய ஒரு மனிதனை வந்து நம்ம சித்தப்பட்டது வந்து அமைச்சுக்க வாய்ப்பே கிடையாது. அந்த அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான ஒரு மனுஷன் தேரையர் சாரி தேரையர் எவ்வளவு வந்தா அந்த புக்கில் பாத்தீங்கன்னா பொழிப்பை எழுதுறதுக்கு நம்ம ஆயுசு பத்தாது, அந்த அளவுக்கு எழுதி வச்சிருப்பாரு. அகத்திய கிட்ட வந்திருக்கு எல்லாமே. இது வந்து யோகம், ஞானம், அப்புறம் ரசபாதம், அப்புறம் வந்து நம்ம மருத்துவம், எல்லாத்தையும் சார்ந்த எல்லா விஷயங்களும் தெளிவா எழுதி வச்ச மிக ஆதிகத்தா யாருன்னா அகத்தியர் தான். அந்த அகத்தியரை பத்தி இன்னைக்கு நம்ம ரொம்ப நிறைய விஷயம் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். அந்த அகத்தியருடைய அந்த ஆயுத நட்சத்திரம் கொண்டாடும் விதமாக டாக்டர் வனிதா மேடம் அவங்க வந்து இன்னைக்கு அகத்தியர் குழுமுடைய முக்கியத்துவத்தை பத்தி நம்ம சித்த மருத்துவர் நம்ம கிட்ட பேசவே வராரு. நிறைய கேஸ் அவரை சரி படிக்கிறாங்க, அகத்திய குழுமம் கொடுத்து அதை பத்தி நம்ம கூட ஷேர் பண்ணிட்டு வராங்க. ரெண்டாவது அகத்தியர் மகர்ஷியுடைய மறுஜென்மமா வந்து கௌதம மகரிஷி திருவண்ணாமலையில சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க பாருங்க, அடிமுடைய சித்தருக்கு ஏத்தாப்ப போனீங்கன்னா கௌதம மகரிஷின்னு ஒரு ஆசிரமம் இருக்கும். அங்க ரொம்ப கால வருஷத்துக்கு முன்னாடி அது குகை நமச்சிவாய்க்கு குருவா இருந்தது கௌதம மகரிஷி தான். அது யாருக்குமே தெரியாது, இந்த பெருசா அவங்க வெளியே சொல்றதில்ல. அந்த கௌதம மகரிஷி தான் குரு நமச்சிவாய்க்கு கூப்பிடுறோம். இவங்க எல்லாமே என்னன்னா தன்னுடைய பேரை வந்து மாற்றி வச்சுக்கிட்டு சித்த மருத்துவத்துக்காக சில விஷயங்கள் அவங்க மக்களுக்கு தெரியாத செஞ்சுட்டு போயிருக்காங்க சொல்லி ஒரு கர்ண பரம்பரையை அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்க வந்து மக்களுக்காக சில விஷயம் செஞ்சுட்டு போயிருக்கோம், அகத்திய மருத்துவமா வந்து நான் கருதப்படுறேன்னு சொல்லி அவரே ஒரு வாய்ப்பு சொல்லிக்கிறாரு. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே அந்த குரு மூலமா, குரு பாரம்பரியமா உங்களுக்கு வந்துட்டே இருக்கு. இன்னைக்கு வந்து வனிதா மேடம் வந்து அவங்களுடைய அந்த அகத்திய குழம்பு அதனுடைய முக்கியத்துவத்தை பத்தி நமக்கு வந்து கேஸ் ஹிஸ்டரி மூலமா நமக்கு ஷேர் பண்ணிக்க போறாரு. மேடம் ஒரு நிமிஷம், நான் உங்களுக்கு உங்க பிபிடிஎஸ் ஷேர் பண்ண நீங்க பேச ஆரம்பிக்கலாம், சரிங்களா மேடம்? நீங்க இப்ப பேச ஆரம்பிக்கலாம். டாக்டர் சண்முகம் கொஞ்சம் நீங்க மீட் போட்டு வாங்க. டாக்டர் சண்முகம் மீனாட்சி மீட்ல போடுங்க, உங்களுடைய சவுண்ட் வந்துட்டே இருக்கு. மீட்ல போடுங்க தயவு செஞ்சு, கிளியரா கேட்கல வாய்ஸ் எல்லாமே.
அங்க மியூட் ஒரு பட்டன் இருக்கும் பாருங்க, அதை யூ ஆர் லைவ் வந்துருக்கு, அதை ப்ரெஸ் பண்ணுங்க, மியூட்ல வந்துடும். ஹலோ, ஒரே நிமிஷங்க. ஒரே நிமிஷம் ஒரே நிமிஷம் மேடம். ஓகே, தேங்க்யூ மேடம், நீங்க ஆரம்பிங்க. அகஸ்தியரோட பாதத்துல வணக்கத்தை தெரிவிச்சு, இது வந்து ஒரு பொன்னான ஒரு வாய்ப்பா நான் நினைக்கிறேன். ஏன்னா என்னை வந்து அகத்தியர் வந்து தத்தெடுத்துக்கிட்டதா நினைச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு வந்து சித்த வைத்தியத்துக்கு மேல ஒரு ஒரு இன்ட்ரெஸ்ட், ஒரு இது வந்து நம்மளை காப்பாற்றும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு காலேஜ்ல எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு ஏக்கமான ஒரு சூழ்நிலையில ஏதோ ஒரு இன்ட்யூஷன், யூஸ்வலாக நம்ம காலேஜில் எல்லாரும் சொல்கிறது தான், அகஸ்தியரை எல்லாரும் போற்றி வணங்கி நம்மளோட மருத்துவத்தை படிக்கணும், அதில் ஆர்வம் ஏதாவது ஏற்படணும் அப்படின்னு சொன்னால் அகஸ்தியரை பற்றி சொல்லுவாங்க. எனக்கு வந்து எப்படி அகஸ்தியர் பற்றின விஷயங்கள் எனக்குள்ளே போச்சுன்னு எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. ஆனால் பொதிகை மலைக்கு வந்து ஜெல்லதுரை சார், உஸ்மான் அலி சார் இவங்களோட எல்லாம் மூலிகை ட்ரிப்ஸ்க்கு போகும்போது அங்கே இருக்கக்கூடிய நம்ம கூட வரக்கூடிய அந்த மூலிகைகள், ஃபாரஸ்ட் பீப்புள், இவங்க எல்லாருமே அகஸ்தியர் அங்கே வாழறதாவே அவங்களுக்கு வந்து ஒரு அவங்கக்கிட்ட ஒரு இது ஃபீலை வந்து நம்ம பார்க்க முடியும். கானி ட்ரைபல்ஸ் இவங்க எல்லாருமே அகஸ்தியர் அவங்களோட இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அவங்களுக்கான சில அனுபவங்கள் ஏற்பட்டிருக்கு, அதை பற்றி கூட அவங்க ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. அதனால இன்னமும் நான் வந்து இப்போ நம்ம இன்னைக்கு இந்த இடத்துல அகஸ்தியரை பற்றி பேசுகிறோம் அப்படின்னா அந்த இடத்துல அவர் இருக்கார் அப்படிங்கிறது. அதே போல் அவரை வந்து வழிபடுறது அப்படிங்கிறதுல வந்து நான் டாக்டர் பாரதி ஈரோடு அந்த அக்கா வழிபடுற மாதிரி யாரும் அகஸ்தியரை வழிபட்டு நான் பார்த்ததே இல்லை. அவ்வளோ ஒரு அருமையாக ஒரு வழிபாடு. அதே போல் அவங்களும் அதே மாதிரி அந்த அகஸ்தியர் பக்கத்தில் இருக்கிற மாதிரியே நினச்சிக்கிட்டு அவங்க வந்து வைத்தியம் பார்க்கறது, இது எல்லாமே அவங்களுக்கு அவங்களோட ஹெல்ப்பு இதெல்லாம் வச்சு தான் நான் நம்மளோட ப்ராக்டிஸை வந்து நான் இது பண்ணேன். அதுலேயும் 2017 இந்த டெலிகிராம் குரூப்பில் கோகுலகுமார், இவங்க ஸ்ரீராம் சார், இவங்க எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான் என்னோட ஒரு டேர்னிங் பாயிண்ட் இன் மை ப்ராக்டிஸ் அப்படின்னு சொல்லுவேன். அது வரைக்கும் வந்து ஒரு நமக்கு தெரிஞ்சது, நம்ம படித்தது, நம்ம கொஞ்சம் தெரிஞ்சவங்க கிட்ட கேட்டு பண்ணுறது, அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை. அப்புறம் ஒரு பிரேக், ஃபேமிலி லைஃப்பு, அதுக்கப்புறம் ஒரு 10 வருஷம் வந்து ஒரு சர்ஜிக்கல் நர்சிங் ஹோமில் என்னோட ப்ராக்டிஸ், அந்த மாதிரி ஒரு பிரேக்கில் வந்து இருந்தப்போ 2017 முக்குற்றமும் வந்து பார்த்திங்கன்னா காலேஜ் ஃபைனல் இயரில் மகாதேவன் சாரோட ஒரு அறிமுகம், அவங்களோட ஸ்பீச் கேட்டதுக்கப்புறம் முக்குற்றத்தின் மேலே ரொம்ப ஒரு தீவிரமான ஒரு நம்பிக்கையும் அது மூலமாக நமக்கு சரி பண்ண முடியுங்கிற ஒரு எண்ணமும் இருந்தது. பட் அதுக்கான ஒரு புஷ் கிடைச்சது வந்து இந்த டெலிகிராம் சேனல் மூலமாக ஸ்ரீராம் சார், கோகுலகுமார் இவங்க மூலமாக தான். அதுக்கப்புறம் தான் நிறைய ஒரு தைரியமாக பெருமருந்துகளையும் நம்ம வந்து எடுத்து கையாளுற ஒரு ஸோ இந்த காலகட்டத்தில் இந்த 8 இயர்ஸ்க்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் இப்போ நான் வந்து ஷேர் பண்ண போகிறேன். ஆனால் அகஸ்தியர் குழம்பை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ப்ராக்டிஸ் ஆரம்பித்த புதுசுலேருந்தே அதை வந்து பயன்படுத்திட்டு வரேன். என்னோட மெயினாக வந்து அப்போல்லாம் பேதி மருந்து அப்படிங்கிற கான்செப்டில் அகஸ்தியர் குழம்பு கொடுத்துட்டு இருந்தோம். அகஸ்தியர் குழம்பு இல்லாமல் ஒரு நாளுமே எனக்கு என்னோட கிளினிக்கு இருந்ததில்லை. இப்போ பிபிடி பார்க்கலாமா? எனக்கு பிபிடி தெரியல கோகுல் மேடம். ஒரு நிமிஷம் பிபிடி போட்டுறேன், ஒரு நிமிஷம். மேடம் தெரியுதா? தெரியுது. பட் ஒவ்வொரு ஸ்லைடா நான் கொண்டு வரேன் மேடம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கரெக்டா
ஓகே ஓகே இல்லை ரைட் மேடம் நீங்கள் ஆரம்பிக்கலாம். ஓகே. ஒரு இப்போ வந்து நம்ம இந்த செஞ்சுரி இந்த 100 ஆண்டுகள் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா கம்யூனிகபிள் டிசீசஸ்னால பாதிக்கப்பட்ட ஸ்பானிஷ் ஃப்ளூ ஆகட்டும், பிளேக் ஆகட்டும், இந்த மாதிரியான இதில் நம்ம போலியோ இதனால ஏற்பட்ட பாதிக்கப்பட்ட குழந்தைகளோட எண்ணிக்கை இப்படி இருந்த டைமில் தான் நமக்கு நம்ம சாக் வந்து போலியோ மெடிசன், அதுக்கப்புறம் இந்த வைரல் ஃப்ளூக்கான இது பப்ளிக் ஹெல்த் இஷ்யூஸ், சானிடேஷன், இந்த மாதிரியான ஆராய்ச்சிகள்லாம் முடுக்கப்பட்டது கொலோனியல் பிரிட்டிஷ் ரூல்ல. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சுதந்திரம் அந்த 1950ஸ்க்கு இண்டஸ்ட்ரியலைசேஷன் இதெல்லாம் ஆரம்பிச்ச காலத்துல நமக்கு வந்து ஃபுட்டு அந்த மாதிரியான அதாவது நியூட்ரிஷன் அதனால வரக்கூடிய நோய்கள் பற்றி அதிகமான ஆராய்ச்சிகள் நடந்தது. அப்புறம் 1980கள் 90களில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டயபெட்டிஸ் வந்து மிகப்பெரிய ஒரு நோயா அது பார்க்கப்பட்டு அதுக்கான ஒரு தீர்வு என்ன, அந்த நோய் வந்து எப்படி வருது, மரபு ரீதியா வருது அப்படிங்கிற ஒரு அஹ், இது வந்தது. இப்போ ரீசெண்டா 2000க்கு மேல வந்து பாத்தீங்கன்னா எபிஜெனெட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஜெனெட்டிக் இன்ஜினியரிங் வந்து பயங்கரமா டெவலப் ஆகி ஜெனெட்டிக் டிசீசஸ் மேல அதிகமான கான்சென்ட்ரேஷன்ஸ் வந்தது. இப்போ கரண்டா என்ன இதுன்னு பார்த்தீங்கன்னா எல்லாரும் ரிசர்ச் பண்ணுறது வந்து இன்ஃப்ளமேஷன். ஸோ எல்லா நோய்கள் முக்கியமாக நிறைய ஆட்டோ இம்யூன் டிசீசஸ் நம்ம கோவிடில் கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்யூனிகபிள் டிசீஸாக இருந்தாலும் அது ஆட்டோ இம்யூன் டிஸார்டராக அது வந்து கன்வெர்ட் ஆச்சு. ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில் இது எல்லாத்தையும் ஸோ இன்ஃப்ளமேஷன் இன் த பாடி இஸ் த மெயின் ரீசன் ஃபார் ஆல் திஸ் அப்படிங்கிறத இன்னைக்கு லேட்டஸ்ட் ஆராய்ச்சி. ஸோ இந்த இன்ஃப்ளமேஷன் அப்படிங்கிறது தான் நம்ம வந்து ஆமம் அப்படின்னு மேடம் மனசு சொல்லிட்டு சைடு போட்டா இல்லை ஃபர்ஸ்ட் ஸ்லைட்லேயே இருக்கு. ஆமம் அப்படிங்கிறது வந்து அந்த முதல் ஸ்லைட் போட்டுருங்க, ப்ரீவியஸ் ஒன். அப்போ அந்த ஆமத்தை பற்றின ஒரு இது. ஸோ இந்த ஆமத்தை வந்து நீக்கிறதுக்கு என்ன அப்படிங்கிறது இப்போது உலகளவில் எல்லாருமே சொன்ன விஷயம் இதுதான். அதை வந்து முதல் நமக்கு தெரிஞ்சு பழமையான மருத்துவமான தமிழ் மருத்துவத்தில் அகஸ்தியர் சொன்ன விஷயம். அதை தான் இவங்க வந்து இப்போ சொல்லியிருக்காங்க. என்னன்னா டாக்டர் ஆஃப் த ஃபியூச்சர் வில் கிவ் நோ மெடிகேஷன் அண்ட் வில் இன்ட்ரெஸ்ட் இஸ் பேஷண்ட். அகஸ்தியர் என்ன சொல்கிறாரு, காலம், அதுக்கப்புறம் நேரம், அப்புறம் பொழுது, இருக்கிற இடம், அதெல்லாத்தையும் பொறுத்து அவங்களோட நாடி, எண்வகை தேர்வு, அதுக்கப்புறம் நெய்க்குறி இதெல்லாத்தையும் பேஸ் பண்ணி தான் மருத்துவர் வந்து பண்ணணும் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து மருந்து கொடுக்கணுமா கொடுக்க வேண்டாமா அப்படிங்கிறது மட்டும் இல்லை, ஆனால் ஒரு பேஷண்ட்டுக்கு எப்படி அந்த நோய் திரும்ப வராமல் இருக்கணும் அப்படிங்கிற எஜுகேஷன் நம்ம வந்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு அகஸ்தியர் சித்த மருத்துவாங்க சுருக்கம்ல கடைசி பாடல்கள் வைத்தியன் இலக்கணம்னு இருக்கும். அதை வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு டாக்டர் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது. இதை தான் இந்த வந்து தாமஸ் ஆல்வா எடிசன் வந்து சொல்கிறார். 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி சொன்னது, பட் அது 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடியும் இட் வாஸ் அ வேலிட் ட்ரூத். அகஸ்தியர் தான் அதை ஃபர்ஸ்ட் நமக்கு சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட் ஸ்லைட். ஓகே மேடம் அது இப்போ வந்து நம்ம சித்த மருத்துவத்தில் இப்போ அகஸ்தியர் குழம்போட முக்கியத்துவத்தை பற்றி நம்ம பார்க்கலாம். அகஸ்தியர் குழம்போட சுவை வந்து பார்த்திங்கன்னா கசப்பு. அது நம்ம வந்து அந்த இன்ஃப்ளமேஷன் அப்படிங்கிற இந்த ஆமத்தை நீக்கக்கூடிய பண்பு வந்து அதுக்கு இருக்குது. அது எப்படின்னு சொன்னால் ஒரு என்னென்ன அதில் இருக்குன்னு பாருங்கள். அதில் வந்து இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து பெருங்காயம், கடுகு, இந்துப்பு, ரசம், வெங்காரம், நாபி, மனோசிலை, ஓமம், அரிதாரம், கருஞ்சீரகம், நேர்வாளம், இதெல்லாம் தான் இன்க்ரீடியன்ட்ஸ். இதில் பார்த்திங்கன்னா மூலிகை இருக்குது, வேர்கள் இருக்குது, முக்கியமாக வேர் தான் மூலிகையில் இருக்குது. பஞ்சசூதத்தில் ரசம் இருக்குது, காரசாரத்தில் நமக்கு வெங்காரம் இந்துப்பு இருக்குது, அதுக்கப்புறம் நேர்வாளம் இருக்குது, மனோசிலையும் அரிதாரமும் வந்து பார்த்திங்கன்னா பாஷாணங்களில் இருக்குது. ஸோ எல்லா தாது மூலிகை எல்லாத்தையும் கவர் பண்ண ஒரு அகஸ்தியர் குழம்பு வந்து ஒரு பேலன்ஸ்டான ஒரு ஃபார்முலாவாக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்
இப்போ அகஸ்தியர் ஓகே மேம். குழம்பு வந்து நம்மளோட ப்ராக்டிஸில் எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். இப்போ யாருக்கெல்லாம் அகஸ்தியர் குழம்பு கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொன்னால், நான் இந்த சொன்ன மாதிரி இன்ஃப்ளமேஷன் தான். அதாவது எந்த ஒரு பேஷண்ட் வந்தாலும் அவங்கக்கிட்ட நம்மக்கிட்ட வரவங்களே எப்படி வருவாங்க, அந்த டாக்டரை பார்த்தேன், இந்த டாக்டரை பார்த்தேன் அப்படின்னு ஒரு பெரிய ஃபைலோட வருவாங்க. அப்போது அவங்களுக்கு அந்த பிரச்சனை சரியாகலை அப்படின்னு சொன்னால், க்ரானிக்காக அவங்க ஒரு பிரச்சனையில் இருக்காங்க. அப்போ எந்த ஒரு குறிகுணமும் க்ரானிக்காக இருந்தது அப்படின்னு சொன்னால், அவங்களுக்கு வந்து அது வந்து ஆமம் இருக்குது. அதனால தான் அது வந்து மருந்து சாப்பிடும்போது டெம்பரரியாக சரியாகுது. திருப்பி மருந்தை நிறுத்தினோன்னே அவங்களுக்கு தலை தூக்கிடுது. ஸோ அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, அந்த மருந்துனால நமக்கு குணமாகலை அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த டாக்டரை தேடி போகிறாங்க. ஸோ இந்த மாதிரியான சூழ்நிலையில தான் நம்ம வந்து அவங்களுக்கு நாடி பார்க்குறோம். நாடி பார்த்து ஜென்ரல் பேஷண்ட்டோட ஒரு அவுட்லுக் பார்க்குறோம். இப்போ சில பேஷண்ட்ஸ் வந்து பேசிகிட்டே இருப்பாங்க. முக்குற்ற அளவில் நம்ம எந்த தேகி அப்படிங்கிறத பார்க்குறோம். பேசிக்கிட்டே இருப்பாங்க, நிறையா பேசுவாங்க, ஒரு எந்த இதையும் ஒழுங்காக பார்த்துருக்க மாட்டாங்க. ஸோ அதில் அடிப்படையாக அவங்க வந்து வாத தேகி அப்படின்னு தெரியும். ஆனால் சில இடத்துல பித்த தேகிகள் அமைதியாக இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து எனக்கு என்ன நோய் அது தெரியணும், அதுதான் அவங்களோட மெயின். அவங்க வந்து மருந்தெல்லாம் சாப்பிட பெருசாக விருப்பப்பட மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து லாஜிக்கலாக அவங்களுக்கு வந்து அந்த நோயை பற்றின ஒரு அணுகுமுறையை அவங்களுக்கு சொல்லி தரும். ஸோ இந்த மாதிரியான அப்போ கபதேகி இருப்பாங்க. கபதேகி வந்து அஹ், என்ன சொன்னாலும் கேட்டுக்குவாங்க. அவங்க வீட்டில் இருக்கிறவங்க இல்லை அவங்களோட வெல்விஷர் யாராவது எந்த டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு வந்தாலும் அந்த மருந்து அவங்க வந்து எந்தவித ஒரு அஹ், எதிர்ப்பு இல்லாமல் அந்த மருந்தை வந்து ஒழுங்காக சாப்பிடுவாங்க. இந்த கபதேகிகள் தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சரியான ஒரு ஃபீட்பேக்கை வந்து கொடுப்பாங்க. ஏன்னா அவங்க வந்து அந்த மருந்தை வந்து கரெக்டாக எடுத்து அதுக்கான பயனை வந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இப்போ பித்ததேகிலையோ கபதேகிலையோ வாதம் மிகுந்து இருந்தது அப்படின்னு சொன்னால், அந்த டைமில் நமக்கு வந்து இது வந்து ஒரு ஆமம் சேர்ந்த விஷயமா இருக்கலாம் அப்படிங்கிறத ஒரு கிரானிக் கண்டிஷனில் நம்ம அணுகலாம். இந்த மாதிரி சூழ்நிலையில் நம்ம வந்து ஃபஸ்ட்டு நம்மளோட லைன் ஆஃப் ட்ரீட்மெண்ட் என்னவா இருக்கணும் அப்படின்னு சொன்னால், ஆமம் நீக்கிறது. இல்லைன்னா என்ன பண்ணும், ஆமம்ங்கிறது என்ன அப்படின்னா ஒரு ஒரு தின் ஃபிலிம். இப்போ ஸ்மால் இன்டெஸ்டைன்ஸ் எடுத்துக்கோங்க. அதுக்கு மேலே ஒரு பசை, ஒரு சீதம், ஒரு கபம் மாதிரி ஒரு பசை இருக்குது. இப்போ அது வழியாக நீங்கள் என்ன நியூட்ரிஷன் கொடுத்தாலும் இந்த சீதம், சீத அடைன்னு சொல்லக்கூடிய இந்த ஆமத்து வழியாக தான் அது போய் ஆகணும். ஒன்றா அது வழியாக அப்சார்ப்ஷன் ஆகி அந்த ஒரு அந்த என்ன சொல்ல இன்ஃப்ளேம்டு அந்த டாக்ஸினோடு சேர்ந்து நடக்கக்கூடிய மெட்டபாலிசம் ஒரு டிஃபெக்டிவ் மெட்டபாலிசமாக நடக்கும். ஸோ அதோட எண்டு ப்ராடக்ட்டும் ஒரு டிஃபெக்டிவ் மெட்டபலைட்டை கொடுக்கும். அதனால் செல்களில் வந்து அழற்சி ஏற்படலாம். இதே வந்து க்ரானிக்காக நடந்துக்கிட்டே இருந்தது அப்படின்னு சொன்னால், அது வந்து நமக்கு தீர்க்க முடியாத கேன்சர், இல்லை வந்து ஆட்டோ இம்யூன் டிஸார்டர்ஸ், ரொம்ப தீவிரமான எஸ்எல்இ, அந்த மாதிரி ருமட்டாய்டு, அந்த மாதிரியான தீவிரமான ஆட்டோ இம்யூன் டிஸார்டர்ஸாக போய் முடியிற வாய்ப்பு இருக்கு. அதனால தான் இந்த ஆமத்தை நீக்கிறத வந்து ரொம்ப லகுவாக வேதி மருந்துன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அதை வந்து இப்போது வாதம் ப்ளஸ் வாதம் அதிகரித்து இந்த ஆமத்தில் இருந்தது அப்படின்னு சொன்னால், அகஸ்தியர் குழம்பை வந்து இஞ்சிச்சாறு தேனில் தான் கொடுத்துட்ருக்கேன். இதே போல் பித்த தேகிகள் வராங்க. அவங்களோட சிம்டம்ஸ் வந்து ஈவன் வந்து ஒரு வாத குன்மம் இருக்கும் பித்த தேகியில். இப்போ அவங்களுக்கு வந்து இந்த இஞ்சிச்சாறு, தேன் இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்து கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால், அவங்களுக்கு வந்து வாமிட்டிங் வந்து இன்டியூஸ் ஆகும். சில சமயம் கால் பிளாடர் இன்ஃப்ளமேஷன் இருக்கும், கால் பிளாடர் ஸ்டோன்ஸ் இருக்கும், அப்புறம் லிவர், ஃபேட்டி லிவர் இருக்கும். இந்த மாதிரியான பித்த கபம் அதிகரித்த நிலையில் இருக்கக்கூடிய பேஷண்ட்டுக்கு அகஸ்தியர் குழம்பை வந்து பாலில் வந்து தந்திருக்கேன். இப்போ அவங்களுக்கு பாலில் தராமல் இஞ்சிச்சாறு தேனில் வாதம் மிகுந்து இருக்குது அப்படிங்கிற அடிப்படையில் தந்தப்போ அவங்களுக்கு வந்து வாமிட்டிங் இன்டியூஸ் ஆகி மெடிசன் வந்து வேஸ்ட் ஆகிருக்கு. ஸோ பாலில் தந்தப்போ அவங்களோட டாலரன்ஸ், அந்த மருந்துக்கான டாலரன்ஸ் வந்து அக்செப்டபிள் ஆகி கொஞ்சம் டிலேடாக பேதி ஆரம்பிக்கும். ஆனால் வந்து அவங்களுக்கு வாமிட்டிங்காக அது ஸ்டிமுலேட் ஆகலை. அதே போல் கபவாதமான சில நோய்கள், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டிஸ்க் ப்ரொலாப்ஸ், அதாவது ஸ்டிஃப்னஸோட ரொம்ப
நாட்பட்ட ஆஸ்டியோபோரோசிஸ் ஸ்டிஃப்னஸோட வரக்கூடிய அந்த மாதிரியான கண்டிஷன்ஸில், இல்லை ருமட்டாய்டு இந்த மாதிரியான கண்டிஷன்ஸில் ஒபீஸ் இண்டிவிஜுவல்ஸ் அப்படின்னாலும், அதே போல் பிசிஓஎஸ் இருக்கக்கூடிய ஒபீஸ், அதாவது ஸ்பாட்டிங்கோட ஆரம்பிக்கும், அதுக்கப்புறம் மெட்டரேஜியாவில் போய் முடியும். அந்த மாதிரியான பிசிஓஎஸ் ஹிஸ்ட்ரி இருக்கக்கூடிய கண்டிஷன்ஸில் கடுக்காய் சூர்ணத்தோட சேர்த்து இந்த அகஸ்தியர் குழம்பை நம்ம வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அகஸ்தியர் குழம்பு கொடுக்கும்போது இந்த ஸ்லைடு கிளியராக இல்லை, பட் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தான் அந்த ஸ்லைடு. இப்போது 3 நாள் வந்து எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு அதுக்கப்புறம் 4வது நாள் தான் இப்போது அகஸ்தியர் குழம்பு வந்து கொடுக்குறேன். நம்ம கோகுலகுமார் அப்புறம் அந்த இது பார்த்திபன் சார் சொன்ன முறை வந்து பயன்படுத்தி அதில் வந்து எனக்கு ரொம்ப எஃபெக்ட் என்ன தெரியுது அப்படின்னு சொன்னால், எல்லா கண்டிஷனுமே ஒரு 60-70% அந்த 4 நாளில் குறைஞ்சிருது. அதுக்கப்புறம் திரும்பவும் அந்த வாதம் வந்து அதோட திருப்பி அக்குமுலேட் ஆகக்கூடிய கண்டிஷன்ஸ் என்னவோ அது நமக்கு தெரியாது. கால சூழ்நிலையா, இல்லை வந்து அவங்களோட உணவு மாறுபாடா, இல்லை வந்து அவங்களுக்குள்ளே இருக்கிற மன உளைச்சலா, என்ன காரணத்தினால அந்த வாதம் கூடுதுன்னு நமக்கு தெரியாது. ஸோ அந்த ஒரு இதை காம்பன்சேட் பண்ணுறதுக்காக ஒரு 2 வீக்ஸ் வந்து வாதத்தை குறைக்கக்கூடிய சுர குடிநீர்களை வந்து கொடுக்குறேன். வாத சுர குடிநீர், பித்தமாக இருந்தால் பித்த சுர குடிநீரும் கபசுர குடிநீரும் பயன்படுத்துகிறேன். அப்படி பண்ணும்போது அந்த 15 டேஸ்க்குள்ளேயே நமக்கு வந்து ட்ரீட்மெண்ட் வந்து முடிஞ்சு போகுது. அவங்களோட தே ஆர் ஃபுல்லி க்யூர்ட் ஆஃப் த ப்ராப்ளம். அதாவது நம்ம இதுக்கு முன்னாடி வந்து ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு மாதக்கணக்கில் மருந்து கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். பட் அந்த மாதிரி இல்லை அப்படிங்கிறது ஒரு 15 இயர்ஸில். அதுக்கு காரணம், முக்கிய காரணம் வந்து இந்த ஆமத்தை நம்ம நீக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் உடம்புக்கு வந்து ஒரு நேச்சுரல் ஹீலிங் ப்ராசஸ் இருக்குது. அதுவே அதோட வேலையை நம்ம செஞ்சுருவோம். நம்ம வேலை வந்து ஒன்லி கிளியரன்ஸ் தான். ஸோ அதை மட்டும் நம்ம கரெக்டாக பண்ணிட்டா போதும். நேச்சுரல் ஹீலிங் வந்து அதோட வேலையை செஞ்சுக்கும். பேஷண்ட் வில் பிகம் ஆல். ஸோ இப்போது எண்ணெய் குளியல் வந்து 3 நாள் கொடுக்கணும். இப்போ எண்ணெய் குளியலுக்கான விதிமுறைகள் அப்படின்னு பார்க்கும்போது, வாதத்துக்கு சுக்கு தைலமும், பித்தம் சம்மந்தமான இப்போ மைக்ரேன், அதுக்கப்புறம் இந்த கால் பிளாடர், லிவர் பிரச்சனை, இந்த மாதிரியான நோய்களுக்கு வந்து சில ஸ்கின் டிஸார்டர்ஸு, அதுக்கு வந்து அரக்கு தைலம், அந்த மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸு, அதுக்குள்ள வந்து அரக்கு தைலம் இல்லைன்னா அஸ்வகந்த பலாலாக்ஷா தைலம். அதே போல் கபவாதத்துக்கு வந்து நொச்சி தைலம். இந்த 3 தைலத்தை தான் நான் வந்து எண்ணெய் குளியலுக்கு பயன்படுத்துகிறேன். அந்த 3 நாள் எண்ணெய் குளியலில் வந்து மத்தியானம் தூங்கக்கூடாது, அப்புறம் வெந்நீரில் தான் குளிக்கணும் அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன். அப்புறம் எண்ணெய் குளியல் எப்படி பண்ணுறதுங்கிறத டீட்டெயில்டாக எல்லாருக்கும் சொல்லித்தரோம். நம்ம ஹாஸ்பிட்டலில் வந்து ஒரு சார்ட்டே எழுதி ஒட்டியிருக்கோம், எண்ணெய் குளியல்லாம் என்னென்னு. அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் நம்ம இருக்கோம். ஸோ எப்படி விடணும், நவத்வாரங்கள்லையும் எண்ணெய் படணும், எந்த இடத்துல எண்ணெய் படலையோ அங்கே இருக்கிற வாதம் வந்து மற்ற இடத்துல இருக்கிற வாதம் அந்த இடத்துல போய் அக்குமுலேட் ஆகிடும். அது எல்லாத்தையும் கொஞ்சம் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியிருக்கு. இப்படி பண்ணும்போது 4வது நாள் பேதி வந்து எடுக்கிறோம். அப்போ வந்து அகஸ்தியர் குழம்பு வந்து பெரும்பாலும் இந்த மாதிரி நான் ஆமம்னு கண்டுபிடிச்சேன் அப்படின்னா அது வந்து அகஸ்தியர் குழம்பு தான் கொடுக்குறேன். சில பித்த நோய்களில் சித்தாதி எண்ணெயும் கொடுக்குறேன். அதே போல் கால சூழ்நிலை, இப்போ வந்து இந்த ஆடி மாதம் ரொம்ப ட்ரையான டைமில் நான் சித்தாதி எண்ணெய் வந்து சூஸ் பண்ணுறேன். ஆனால் அகஸ்தியர் குழம்பு வந்து மேக்ஸிமம் என்னோட பேஸ் வந்து அகஸ்தியர் குழம்பு தான். இது 4வது நாள் அதிகாலையில் வந்து 5 மணிக்கு இந்த அகஸ்தியர் குழம்பை நம்ம வந்து கொடுக்குறோம். கொடுத்துட்டு ஒரு 5லேருந்து 7 மணி வரைக்கும் அவங்கள வந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியை வந்து பண்ண சொல்கிறோம். ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணிவிட்டு அவங்க வந்து திருப்பி போய் தூங்கிடக்கூடாது. தூங்கிட்டு 7 மணிலேருந்து ஒரு 9 மணி வரைக்கும் அரை மணி நேரத்துக்கு ஒருக்க ஒவ்வொரு கிளாஸ் வெந்நீர் குடிக்கணும். ஸோ ஸ்டிமுலேட் பண்ணுறதுக்கு. சிலருக்கு வந்து 6 மணிக்கு மேலேயே ஸ்டிமுலேட் ஆகும் வீட்டு வேலையெல்லாம் செய்யும்போது. ஆனால் சிலருக்கு வந்து ஒரு வெந்நீர் புஷ் கொடுக்கணும். அதுதான் வந்து அது போகும். அப்போ அப்படி போகும்போது ஒரு 7லேருந்து ஒரு 10 தடவை நல்லா பேதி ஆகும் வெந்நீர் குடிக்க. ஒரு 4-5 தடவை குடித்தா கூட போகும். அப்போ ஒரு 10 தடவை எல்லாம் பேதி ஆச்சு அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் அதை ஸ்டாப் பண்ண சொல்லி நம்ம அட்வைஸ் பண்ணுறோம். ஸ்டாப் பண்ணுறதுக்கு நம்ம கொடுக்கறது வந்து மோர் குடிக்க சொல்கிறோம். நிறைய பேர் மோர்லாம் குடிக்காதவங்க இருக்காங்க. இப்போ அவங்களுக்கு வந்து சீரக கஷாயம், எலுமிச்சைச்சாறு, அப்புறம் மாதுளை ஜூஸு, அதுக்கப்புறம் நெற்பொரி கஞ்சி, இது எல்லாத்தையுமே வந்து நம்ம இந்த பேதியை ஸ்டாப் பண்ணுறதுக்கு கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் அன்றைக்கி டயட் வந்து பார்த்திங்கன்னா உப்பு இல்லாத
மோர் சாதம் இல்லைன்னா கஞ்சி. அதுதான் மெயின். அதே போல் மத்தியானம் தூங்கக்கூடாது. சாயங்காலமும் அதே மாதிரி மோர் சாதம் கஞ்சி சாப்பிட்டுக்கலாம். நைட்டு ஒரு 7 மணிக்கு மேலே லைட்டாக உப்பு சேர்த்து மிளகு ரசம் சாதம் சாப்பிடணும். ஸோ இதுதான் வந்து அன்னைக்கு பேதி எடுக்கிற அன்னைக்கான பத்திய முறையாக நம்ம சொல்கிறோம். இப்போ வந்து இதில் என்ன நம்ம அகஸ்தியர் குழம்பு கொடுக்கறதுக்கு முன்னாடி என்னென்ன யோசிக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஒரு ரொம்ப வீக்கான நாடி நடை இருந்தது அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து நம்ம கொடுக்க வேண்டாம். அதே போல் ரொம்ப படபடப்பு இருந்தாலும் ஏன்னா அது வந்து அதிகமான ஒரு வாதத்தில் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு நியூட்ரிஷன் வாதம்னாலே ஒரு நியூட்ரிஷன் குறைந்த நிலையில தான் அவங்க இருப்பாங்க. ஸோ இனிஷியலாக ஒரு 10 நாள் 15 நாளைக்கு நம்ம லேகியம் அந்த மாதிரி ஒரு நெய் அந்த மாதிரியான மந்தமாக தான் இருக்கும் அவங்க உடம்பு நிலை. ஆனாலும் இன்னும் கொஞ்சம் ஒரு டானிக் அவங்களுக்கு ஏதாவது கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த வேதி முறைக்கு அவங்கள மென்டலி ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அவங்களுக்கு நம்ம இதை கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி அதே போல் மிளகளவு வந்து நம்ம மருந்து எடுக்கணும். அதுக்கு மேலே அதிகமாக போகும்போது அதிகமான வேதி ஏற்படுற வாய்ப்பு இருக்குது. அதனால கொஞ்சம் ட்ரிப்ஸ் எல்லாம் ஏற்றுற அளவுக்கு கூட சம்பவங்கள் நடந்திருக்கு. பட் என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் நடக்கலை. நமக்கு நிறையா பேர் ஃபோன் பண்ணி கேட்பாங்க. அப்போ இந்த மாதிரி நடக்கும். அதில் வந்து சிலர் வந்து பேஷண்ட்டோட சைக்காலஜி ஃபேமிலியோட சைக்காலஜியும் அதுக்கு ஒரு காரணம். அதே போல் முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா 7 மணிக்கு மேலே அவங்க வந்து இந்த மருந்து சாப்பிடும்போது 11 மணிக்கு மேலே தான் அவங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு சொன்னால் அந்த மத்தியான நேரம் ஃபுல்லாக கண்டினியூ ஆகி வயிறு வலிச்சு உங்களுக்கு கிட்டத்தட்ட 5 மணி 6 மணி ஆயிடுது. ஸோ அந்த டே எபிசோட் வந்து ரொம்ப லாங் பீரியட் ஆயிரும் அந்த பேதி எபிசோட். இதே காலையில் 5 மணிக்கு சாப்பிட்டாங்க அப்படின்னு சொன்னால் 10 மணிக்கு எல்லாமே முடிஞ்சு போயிடும். ஸோ இங்கே யாருக்குமே தெரியவே தெரியாது இவங்க பேதி சாப்பிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லி. ஸோ இது வந்து ஒரு சோஷியல் ஃபேமிலியல் பிரச்சனையாக கடைசியில் மாறத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ஆல்வேஸ் ஸ்டிக் டு டைமிங் ஏர்லி மார்னிங் கொடுத்துருங்க. அப்புறம் மத்தியானம் தூங்கக்கூடாது அப்படிங்கிறது ஒன்று. அப்புறம் இந்த பேதி இந்த விஷயங்கள்லாம் நம்ம ஃபாலோ பண்ணிட்டா அகஸ்தியர் குழம்பு வந்து உண்மையாகவே சுக பேதி. அந்த பேதி மருந்து சாப்பிடும்போது சுகத்தை வந்து அனுபவிப்போம். இந்த இதெல்லாத்தையும் நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணினோம்னா. நெக்ஸ்ட் ஸ்லைட். ஓகே. இப்போ நமக்கு குறுக்கு வலின்னு வராங்க. அதுக்கப்புறம் கை கால் பேக்லேருந்து கால் வரைக்கும் பரவுது, சுண்டு விரல் வரைக்கும் கணுக்கால் வரைக்கும் பரவுது, முட்டி வலிக்குது இப்படின்னு வர கேஸ்க்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே வந்து வாதம் தான் அதிகரிச்சிருக்கு. அது வந்து ஸ்டிஃப்னஸ்லாம் இருந்தாலும் அது உங்களுக்கு வந்து பேராஸ்பைனல் ஸ்பாசம் தான் இருக்குது. மெயினாக வந்து பெரிய டிஸ்க் பல்ஜ் அப்படின்லாம் சொல்கிறது கிடையாது. அந்த மாதிரியான பட் அந்த பேராஸ்பைனல் ஸ்பாசமை சரி பண்ணாமல் வெயிட்டு தூக்குறது, குனிஞ்சு வேலை செய்கிறது, ஒபிசிட்டி அதனால் தொப்பை போட்டு அதனால் அந்த பேக் ப்ரெஷ் அந்த தொப்பையோட வெயிட்டே அவங்க பேக்கில் தாங்க முடியாமல் ரெஸ்ட்ரிக்டிவ் மூமெண்ட்ஸ் அதனாலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒபிசிட்டி இது எல்லாமே சேர்ந்து தான் இப்போ வராங்க. அப்போ அவங்களுக்கு வந்து நம்ம லைன் ஆஃப் ட்ரீட்மெண்ட் இது தான். சுக்கு தைலம், எண்ணெய் குளியல் 3 நாள் கொடுத்துட்டு அகஸ்தியர் குழம்பு வந்து இஞ்சி சாறு தெளிவு தேனில் கொடுக்குறோம். ஜஸ்ட் ஒரு 2 இன்ச்சு இஞ்சி தான். அதை வந்து தோல் சீவி அந்த கிரேட்டர் இருக்கும்ல அந்த சிரவை அதில் வந்து நம்ம இது பண்ணி அதுலேயே வெந்நீரை விட்டு இப்படி கலக்கினாலே போதும். அதுலேயே அந்த ஜூஸ் வந்துடும். அந்த தெளிவை மாத்திரம் எடுத்துக்கிட்டு அந்த தெளிவில் கொஞ்சம் தேனை விட்டு சாப்பிட சொல்லுவோம். அதே போல் கருப்பு விஷ்ணு சக்கரை மாத்திரையும் வந்து ஒரு பெஸ்ட்டு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி அனால்ஜெசிக்காக இவங்களுக்கு வந்து வேலை செய்யுது. அதையும் இதே மாதிரி இஞ்சி சாறு தெளிவு அது வந்து 4th டேலேருந்து தான் 4th டே பேதி மருந்து 5th டேலேருந்து தான் இந்த மருந்தை ஸ்டார்ட் பண்ணுறோம். வாதசுர குடிநீரும் கருப்பு விஷ்ணு சக்கரை மாத்திரை இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 100% ரிசல்ட் கொடுக்குது இந்த இந்த ப்ரோட்டோகால் மூலம். பேராஸ்பைனல் ஸ்பாசம் ரிலேட்டட் பெயின் அது பேஷண்ட்டுக்குமே நல்லா அப்டாமின் நல்லா ரிலீஃப் ஆயிடுது, பெயின் நல்லா விட்டுருது, பிடிப்பு வந்து சரியாயிடுது. ஆனால் இது வந்து லாங் டேர்மானா இல்லை. உங்களுக்கு வந்து திருப்பி இது வந்து ரெக்கர் ஆக வாய்ப்பு இருக்குது. எப்படி அப்படின்னா அவங்க வந்து ரொம்ப ஸ்டாண்டிங்கில் போயிருப்பாங்க, இல்லை திருப்பியும் ஸ்ட்ரெச்சிங் ஃபார்வர்ட் பெண்டிங் பண்ணி எதையாவது தூக்கியிருப்பாங்க, இல்லை ஒரு குழந்தைய தூக்கிட்டு நடந்திருப்பாங்க. இது மாதிரி பல காரணங்கள்னால இந்த இது வந்து திருப்பியும் அந்த ஸ்பைனல் ஸ்பாசம் வரும். திருப்பி வாதம் கூட தானே செய்யும். அதனால வரும். அதே இது எல்லாத்தையும் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு நம்ம வாரம் 2 முறை எண்ணெய் தேய்ச்சி குளி கட்டாயம் அட்வைஸ் பண்ணி ஆகணும். அப்போ தான் வந்து ரெக்கரன்ஸை நம்ம வந்து ப்ரிவென்ட் பண்ண முடியும்.
அப்படி திரும்பி வராமல் இருக்கிறதுக்கு we have to strengthen. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால் அவங்கள திருப்பி வர சொல்லிட்டு 15 நாளில் நல்லானா கூட திருப்பியும் வாத சுரப்பு நீரை வந்து பால் கஷாயமாக கொடுத்து அஸ்வகந்தி லேக்கியம் கொடுத்து இதே வந்து பித்த தேகியாக இருந்தால் ஒரு தேட்ரான் லேக்கியமோ இல்லை வெண்பூஷணி லேக்கியமோ கொடுத்துட்டு எக்ஸ்டர்னலாக ஃபர்ஸ்ட்லேருந்தே இந்த லகு விஷமுஷ்டி தைலம் இல்லை பிண்ட தைலம் மிக்சர் இது தனியாகவே போடலாம், இல்லைன்னா மிக்ஸ் பண்ணி பிண்ட தைலத்தை. ஸோ இந்த இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 to 20 டேஸில் அவங்களோட க்ரானிக்காக பல வருஷங்களாக இருக்கக்கூடிய இந்த சிம்பிள் ட்ரீட்மெண்ட்லேயே சரியாகும். இதனால என்ன அப்படின்னா நமக்கு ஆடட் அட்வான்டேஜ் இந்த மாதிரி நிறைய கேசஸ் நமக்கு அவங்க ரெஃபர் பண்ணுவாங்க. இப்போ ஒரு அன்மேரிட் ஒபீஸ் பிசிஓஎஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா அமெனோரியா அப்படிங்கிறது மோஸ்ட்லி அபவாதமாக தான் ப்ரெசென்ட் ஆகுது. ஸோ இது நாடியில் கிளியராக தெரியாத பித்த நாடியாக கூட இருக்கலாம் யங் இண்டிவிஜுவல்ஸ், சில வாத நாடியும் இருக்கலாம். ஸோ நெய்க்குறி வச்சு நம்ம இதை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். நெய்க்குறி மாத்திரம் பொய் சொல்கிறதே இல்லை. நமக்கு நாடி கூட ஈவந்தோ நமக்கு ஓரளவுக்கு பிடிப்பட்டாலும் ஒரு டிஃப்ரென்ஸ் வரதான் செய்யுது, ஒரு ஒரு டவுட்லாம் வரும். ஆனால் நெய்க்குறி வந்து கன்ஃபர்மேட்ரியாக நான் ஃபீல் பண்ணுறேன். இப்போ இந்த மாதிரி கண்டிஷன்ஸில் சுக்குத்தையில் 3 நாட்கள் எண்ணெய் குளியல், அகஸ்தியர் குழம்பு, கடுக்காய் சூர்ணத்தில் வேதிக் மருந்து கொடுத்து உடனே பீரியட்ஸ் வந்த பேஷண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து கபவாதத்துக்கான கழச்சி சூர்ணம் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஈவன் கபசுர குடிநீர் கூட சில கேசஸில் கொடுப்போம். அதான் மகளிர் இது உணவு அதை வந்து ஃபாலோ பண்ணி எண்ணெய் குளியலில் வச்சு அதுக்கப்புறம் வெயிட் ரிடக்ஷன் வர்ணாதி கஷாயம் அது கூட கொடுத்துருக்கேன். அந்த மாதிரி அப்படி பண்ணி அவங்கள வாக்கிங் அந்த மாதிரி வெயிட் ரிடக்ஷனில் தான் அந்த பிசிஓஎஸை மெயினாக வந்து அதிகாலை விழிப்பின் குணம் அதை வந்து சொல்லிகிட்டே இருப்பேன். புத்தி அதற்கு தெளியும் சுத்த நரம்பில் தாது ஊறும். ஸோ தாதுங்கிறது நம்ம சொல்கிற இந்த ஹார்மோன்ஸ். ஸோ ஹார்மோன்ஸை நம்ம ரெகுலேட் பண்ணிட்டாலே போதும். அணில பித்தம் தன்னிலை அடையும். அதுக்கப்புறம் அதிகாலை விழிப்பு. அதிகாலை விழிப்பை வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணுறதுக்கு காலையில் எழுந்து வாசல் தெளித்து கோலம் போடுறது ஒரு மேண்டேட்ரியாக நான் வச்சுருக்கேன். ஸோ அந்த மாதிரி விஷயத்தில் இந்த மாதிரி சில்ட்ரன் வந்து அதை வந்து ஒரு நான் படித்த குழந்தைங்க கேட்குறாங்க, கேட்டு அவங்க பெட்டராகி அவங்களோட ஃப்ரெண்ட்ஸை கூட ரெஃபர் பண்ணுறாங்க. அதே போல் ஃபர்டிலிட்டி மேரிட் விமெனில் வரக்கூடிய ஃபர்டிலிட்டி டிஸார்டர்ஸில் பிசிஓஎஸ் அப்படின்னு ஸ்கேன் ரிப்போர்ட்டோடு வராங்க. ஸோ அந்த மாதிரியான கேசஸில் நம்ம வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்கோம். அதை வந்து ஃபர்டிலிட்டிக்கு நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணும்போது அரச கொழுந்திலை அதை வந்து ஒரு நிமிஷம் சார்ஜ். இந்த அரச கொழுந்திலையில் வந்து நம்ம வந்து இதை 3 நாள் கொடுத்து அந்த மாதிரி கன்சீவான கேசஸ்ஸு இருக்காங்க. நம்ம அதுக்கப்புறம் அவங்களுக்கான ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட் அந்த பிசிஓஎஸ்க்கான ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கோம். பித்தவாதம் அப்படின்னு சொன்னால் நாகப்பட்டினமாக போட்டுருக்கோம். அபவாதம் அப்படிங்கும்போது பூர்ணச்சந்திரோதயம் கூட இந்த கேசஸில் கொடுத்து அதுக்கான ஓவுலேஷனை இன்டியூஸ் பண்ணி நம்மளுக்கு ப்ரெக்னென்சி. நெக்ஸ்ட் ரொம்ப சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ஃபீல்டுங்கிறது வந்து இந்த யூரோஜெனேட்டிக் சிஸ்டம் தான். இதில் வந்து 6 mm ஸ்டோன் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா லெஸ் தென் தட் வந்து சாதாரணமாகவே வந்துடும். ஒரு டயபெட்டிக்காக நம்ம எது கொடுத்தாலும் வந்துடும். பட் ஒரு லார்ஜாக இருக்கக்கூடிய ஒரு 6 mm ஸ்டோன் வந்து வெறும் அகஸ்தியர் குழம்பு வந்து சங்கங்குப்பி இலையில வந்து கொடுத்து ஒரு 4 நாள்லேயே வந்து ரிசல்ட். ஒரு 5 நாளில் 3 நாள் எண்ணெய் குளியல், 3 நாள் கொடுத்தோம் இந்த அகஸ்தியர் குழம்பு. ஃபஸ்ட்டு டே வந்து ஒரு மிளகளவு கொடுத்தோம். அடுத்த நாள் வந்து கொஞ்சம் அதில் பாதி, 2 டேஸும் அதில் பாதி கொடுத்தோம். ஸோ அந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங் கேஸ் அது. ஸோ அது வந்து வெறும் அகஸ்தியர் குழம்பு ஒன்றும் இல்லை, அது வந்து இந்த வாதம் அபானன் நம்ம வந்து ஸ்டிமுலேட் பண்ணிவிடுறோம். ஸோ அபானன் தான் மலை ஜல தடை. அது வந்து க்ரானிக்காக இருந்திருக்கு. அதனால தான் ஸ்டோன் ஃபார்ம் ஆகிற அளவுக்கு அந்த இடத்துல இன்டெஸ்டைனல் மோட்டிலிட்டியும் இல்லை, அதே போல் யூரிட்ரல் இது மோட்டிலிட்டியும் இல்லை. அது ரெண்டுத்தையும் அபான வாயு வந்து ரிலீஸ் ஆனோடனே நேச்சுரலி
இயற்கையான ப்ரொசீஜரில் வெளியே வந்துடும். நம்ம இதை வந்து எப்படி இது பண்ணால் அவங்கக்கிட்ட இந்த டபுள் நெட்டு டீ அரிப்பு வச்சு ஒன்றுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம அட்வைஸ் பண்ணிடுறோம். ஸோ எங்கே போனாலும் ஒரு கவரில் போட்டு கொண்டு போயிருங்க, அப்போ தான் நீங்கள் கல் எடுத்து கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லும்போது நம்மளும் ஷுவர் ஆகிடுறோம். இல்லைன்னா பேஷண்ட் ஹேஸ் டு ஸ்பெண்ட் another 1500 rupees டு கன்ஃபார்ம். அதனால் அவங்களுக்கான அந்த செலவே நம்ம வந்து மிச்சப்படுத்தலாம். அதே போல் சில கேசஸ் வரும், ஒரு நான் ஸ்பெசிஃபிக்காக சொல்லுவாங்க, முக்கால்வாசி காலில் வீக்கம் அப்படின்னு தான் வருவாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும் உடம்பு முழுக்க அங்கங்கே ஒரு பாக்கெட்ஸ் ஆஃப் ஃப்ளூயிட்ஸ் இருக்கும் அவங்க உடம்புல. அந்த மாதிரியான கேசஸ் வந்து மோஸ்ட்லி பெட்டிக் சொல்லுவாங்க, ஒரு அனீமியாவும் சேர்ந்து இருக்கும் அவங்கக்கிட்ட. ஸோ பட் அவங்களோட மெயின் கம்ப்ளைண்ட் காலை சுற்றி வீக்கம் அவ்வளோதான். அந்த மாதிரியான கேசஸில் கூட நமக்கு வந்து ஒரு நான் ஸ்பெசிஃபிக்காக இதை டயக்னோஸ் பண்ண தெரியல அப்படிங்கும்போது நம்ம கொடுத்து நமக்கு சக்ஸஸ் கொடுத்தது வந்து அகஸ்தியர் குழம்பு. அதே போல் அவங்களுக்கு வந்து ஒரு நாள் தான், ஏற்கனவே நீர் அதிகமாக இருந்ததுனால நம்ம ஒரு நாள் மாத்திரம் எண்ணெய் குளியல் கொடுக்குறோம். கொடுத்துட்டு அகஸ்தியர் குழம்பு கடுக்காய் கஷாயத்தில் கடுக்காய் ஏற்கனவே ஒரு நல்ல கபவாத சமம், அப்போது அதோட சேர்த்து அகஸ்தியர் குழம்பு கொடுத்துட்டு ஃபாலோ அப்பாக வந்து நீர்மூழ்கி குடிநீர், அதுக்கப்புறம் அயபிருங்க ராஜகர்ப்பமும் சேர்த்து கொடுக்கணும். ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் பேஷண்ட் வந்து இந்த மாதிரி ஒரு 2 வீக்ஸ்லேயே நல்ல ஒரு ரிசல்ட்டோட கால் வீக்கம் இல்லாமல் ஒரு கொஞ்சம் பிங்கிஷாக, பேலாக இருந்தவங்க ஒரு பிங்கிஷாக. அடுத்து பெரிய ஒரு மேஜர் குரூப் ஆஃப் சேலஞ்ச் ப்ளஸ் நம்ம சித்தா டாக்டர்ஸை வாழ வச்சுட்ருக்கிற ஒரு இது வந்து பார்த்திங்கன்னா ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் அண்ட் ஆல்சோ ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ். ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸில் வந்து ரொம்ப சிவியர் ஆர்த்ரைட்டிஸ், அதாவது ஸ்டிஃப்னஸ் வந்துடும், நல்லாவே உங்களுக்கு அந்த இதெல்லாம் வந்துடும், ஆஸ்டியோபைட்ஸு சேஞ்சஸ் அதெல்லாம் வந்துடும். அந்த மாதிரியான கேசஸ் தான் நம்ம வந்து பெருசாக ஒன்றுமே பண்ண முடியாது, அவங்களுக்கு வந்து மேனேஜ்மெண்ட்டு தான் பண்ண முடியும். அந்த சூழ்நிலையில் வந்து பார்த்திங்கன்னா அகஸ்தியர் குழம்பு நம்ம கொடுக்கும்போது மெயினாக ஆமம் தான், ஆஸ்டியோ ஆகட்டும் ருமட்டாய்டு ஆகட்டும், அந்த இன்ஃப்ளமேஷன் ஸ்டார்ட்ஸ் அட் த இன்டெஸ்டைனல் லெவல், அதனால வந்து தொடர்ந்து அவங்களுக்கு அது இருந்துகிட்டே இருக்கு. ஸோ அந்த ஆமத்தை நீக்கக்கூடியது நம்ம செய்யணும். இவங்களுக்கு வந்து நம்ம ஒன்ஸ் இன் 4 months இதை வந்து ஒரு ரொட்டீனாகவே வச்சுக்கலாம். அவங்களுக்கு சிம்டம்ஸ் இருக்கோ இல்லையோ தேதி எழுதி கொடுத்து நீங்கள் வந்து அகஸ்தியர் குழம்பு எங்களை பார்த்துட்டு வாங்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு நம்ம கட்டாயம் சொல்லணும். இப்போ வருஷத்தில் ஒரு 3 கன்சல்டேஷன் கட்டாயம் அவங்க வந்துடுவாங்க. அப்போது நம்ம அவங்கள வந்து ஒரு பெரிய அளவுக்கு அவங்களுக்கு ப்ராப்ளம் இல்லாமல் அவங்கள மெயின்டைன் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த எக்ஸ்டர்னல் அகஸ்தியர் குழம்பை வந்து எக்ஸ்டர்னலாக யூஸ் பண்ணுறது வந்து நம்ம டெலிகிராம் குரூப்பில் மாமல்லன் இவங்கெல்லாம் டிஸ்கஸ் பண்ணும்போது தான் நான் அதை பற்றி யோசிக்க ஆரம்பித்தேன். இப்போ நம்ம அகஸ்தியர் குழம்பு பாடலில் வந்து பார்த்திங்கன்னா முளை குத்து அப்படின்னு ஒரு இது இருக்குது. நமக்கு நிறைய கேசஸ் வந்து செஸ்ட் பெயின் அப்படின்ட்டு வருவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றா உங்களுக்கு இன்டர்காஸ்டல் இது இருக்கும், காஸ்டோகான்ட்ரைட்டிஸ் இருக்கும், இல்லைனா இந்த ஃபைப்ரோமயால்ஜியா மாதிரி இருக்கும். அப்போ ஆனால் பிரெஸ்ட் பெயினும் ஸ்பெசிஃபிக்காக சொல்லுவாங்க. அவங்களுக்கு வந்து என்ன பண்ணேன் அப்படிங்கும்போது சரி அந்த இடத்துல அவங்களுக்கு வந்து இந்த 15th டே, அதாவது ஓவலேஷன் முடிஞ்சு ப்ரொஜெஸ்ட்ரான் ஃபேஸில் சிலருக்கு வந்து இந்த பித்தவாதம் அதிகரிச்சிட்டு இருக்கும்போது அந்த பெயின் வந்து ரொம்ப அவங்களுக்கு அந்த பிரெஸ்ட் என்காஜ்மெண்ட்டில் வந்து ஒரு பெயின் வரும். கொஞ்சம் ஒரு பிரெஸ்ட் பெயினும் போது ஒரு சைக்கலாஜிக்கல் இன்ஃப்ளூயன்ஸோடு இருக்கும். அவங்களுக்கு அது சாதாரண வலியாக இருந்தாலும் தாங்க முடியாத ஒரு இது. ஸோ அந்த மாதிரி டைமில் எக்ஸ்டர்னலாக அகஸ்தியர் குழம்பு நல்லெண்ணெய் பட்டர் வந்து ரொம்ப அருமையாக சிம்பிளாக வேலை செய்யக்கூடிய ஒரு 2-3 கேசஸில் எனக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு இப்போ மாமல்லன் குரூப்பில் வந்து தேல்கடி ஒரு ஒரு இன்ட்ரெஸ்டிங் விஷயம், ஒரு பப்ளிக் ஹெல்த்தில் ஒரு எமர்ஜென்சி ட்ரீட்மெண்ட்டாக யூஸ் பண்ணினது வந்து எனக்கும் ஒரு அனுபவம் வந்தது. அப்போ வந்து இந்த குளவிக்கடி என்னோடய வீட்டில் குழந்தைக்கு தான். அப்போ வந்து நான் அது என்ன பார்த்தேன் அப்படின்னா, யூஸ்வலாகவே பேர்னிங், அதாவது ரெட்னஸோட பயங்கர எரிச்சலோட எந்த ஒரு இன்செக்ட் பைட்டாக இருந்தாலும்
வந்து மைனர் தைலம் அப்ளை பண்ணிடுவேன். பண்ண உடனே இம்மீடியட்டாக எனக்கு வந்து அந்த கடியாகட்டும், அந்த எரிச்சல், அந்த வீக்கம் எல்லாமே ரெடியூஸ் ஆகி அடுத்த நாள் மார்னிங் வந்து இது எல்லா குழந்தைங்களுக்குமே எனக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கு. ஆனால் ரொம்ப ஒரு ஊறல் எடுத்துக்கிட்டு ரொம்ப ஒரு வீக்கம் சடனாக வீக்கம் ஸ்ப்ரெட் ஆகி தளன்னு இருக்கும் பார்த்தாலே அந்த கடி இடம் அந்த மாதிரி இடத்துல வந்து இந்த அகஸ்தியர் குழம்பு நல்லெண்ணெய் பற்று வந்து பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ அது வந்து ஒரு நல்ல ஒரு அதாவது எமர்ஜென்சி ட்ரீட்மெண்ட் நம்மக்கிட்ட இல்லை அப்படின்னு எல்லாருக்கிட்டையும் ஒரு கவலை இருக்கும். நிறைய இருக்குது, நமக்கு தான் அது வந்து தெரியல. அதே போல் இந்த அனுபவத்தில் தான் வந்து வைரல் வார்ட் ஆகட்டும், மலஸ்கம் இது லீஷன் ஆகட்டும், இதில் எல்லாமே இந்த அகஸ்தியர் குழம்பு நல்லெண்ணெய் பற்றை நான் வந்து யூஸ் பண்ணிட்டு வரேன். அது எல்லாமே உதிர்ந்துருது. சில வைரல் வார்ட்ஸ் அதாவது கிட்டத்தட்ட மல்டிபிள் வாட்ஸாக இருக்கும். அதுக்கு வந்து வஜ்ரகண்டி மாத்திரை அதுவும் யூஸ் பண்ணுறேன். அது யூஸ் பண்ணும்போது அதாவது ரெக்கரன்ஸ் இல்லை, திருப்பியும் வருது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு அது வந்து பத்தியம் வச்சு ஃபுல்லாகவே உப்பு புளி பத்தியம், உப்பும் பத்தியம் 3 நாள் உப்பும் கிடையாது. அதே போல் மறுபத்தியத்துலேயும் 2 நாள் உப்பு கிடையாது. ஸோ 5 நாள் டோட்டலாக உப்பு இல்லாத பத்தியம் வச்சு கொடுத்துருக்கேன். அந்த வைரல் வாட்ஸு இந்த மாதிரி கேசஸ் எல்லாமே ரெக்கரன்ஸ் இல்லை. அதே போல் மைக்ரெயினுக்கும் வந்து சைனசைட்டிஸ், மைக்ரெயின் இந்த மாதிரி 2 மாற்றி மாற்றி வரும். அந்த மாதிரியான கேசஸில் வந்து வந்து இந்த அகஸ்தியர் குழம்பை வந்து பேதி மருந்து கொடுத்துட்டு அப்புறம் அகஸ்தியர் குழம்பு வந்து திரி அந்த வந்து புகை அது வந்து இன்ஹேல் பண்ணியும் சைனசைட்டிஸ் இருக்கும். அந்த கேசஸ்க்கு வந்து நல்ல ரிசல்ட் இருக்கு. அதே போல் நேசல் பாலிப்பு அந்த கேசஸ்லாம் நசியம் விடுற மாதிரி இது வந்து புகை மருத்துவம் இதில் நல்ல சிகிச்சை. அதே போல் தோல் நோய்கள் இதுலேயும் மிகப்பெரிய ஒரு ரிசல்ட் கொடுக்கக்கூடியது வந்து அகஸ்தியர் குழம்பு. இப்போது வாதம் சார்ந்த தோல் நோய்களுக்கு இஞ்சிச்சாறு தேனில், பித்தம் சார்ந்ததுக்கு கபம் சார்ந்த அதாவது ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ், டீனியா இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்கலாம், சடுக்காய்ச்சல் இதில் வந்து கொடுக்கும்போது நமக்கு வந்து இந்த எக்ஸிமாவாகட்டும், சோரியாசிஸ், பித்தவாத சோரியாசிஸில் நம்ம பாலில் தான் கொடுக்குறோம். அப்போது இந்த மாதிரி அகஸ்தியர் குழம்பு வந்து மெயினாக கொடுக்கும்போது இந்த ரெக்கரன்ஸ் வந்து நமக்கு நல்லாவே குறையுது. இவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒன்ஸ் இன் 4 months நம்ம கட்டாயமாக இந்த ஸ்கின் டிசீஸ்க்கு இந்த பேதி வந்து நம்ம கொடுக்குறோம். ஏன்னா ஸ்கின் டிசீஸ் எல்லாம் அதோட ரெக்கரன்ஸ் எப்படின்னு சொல்ல முடியாது, என்ன ட்ரிகர் வேணால் இருக்கலாம். ஈவன் ஸ்ட்ரெஸ்ஸும் வந்து ஒரு மேஜர் ட்ரிகர். ஸோ அவங்களுக்கெல்லாம் நம்ம எண்ணெய் குளியலும் சரி, இதுவும் நம்ம பேதி மருந்தும் கட்டாயம் அவங்களுக்கு வந்து இது பண்ணிடும். அதே போல் நசியமும் ஒரு ஒன்ஸ் இன் 40 days நம்ம வந்து நசியம் செய்யும்போது ஸ்ட்ரெஸ் வந்து நல்லாவே ரெடியூஸ் ஆகும். ஸோ ஒன்ஸ் இன் 40 days வந்து நசியம். அப்புறம் கண்மை அதையும் வந்து கபம் சார்ந்த நோய்களில் நம்ம வந்து இதெல்லாமே நம்ம ஒரு ரொட்டீன் பழக்கத்தில் நம்ம வந்து கொண்டு வந்துடணும். நம்ம இன்ஃபேக்ட் நம்ம ஃபஸ்ட்டு நம்ம அதெல்லாத்தையும் செய்யணும். நம்ம வந்து வாரத்தில் 2 நாள் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். நம்ம 4 மாதத்துக்கு ஒருக்க பேதி மருந்து எடுத்துக்கணும். வமனம் அதுவும் எடுத்துக்கணும். குப்பைமேனி சாறு வச்சு நம்ம வந்து வமனம் பண்ணலாம். ஒரு 30 ml குப்பைமேனி சாறு போதும். ஸோ பித்தம் சார்ந்த நோய்களுக்கு ஒரு 6 months ஒன்ஸ் வந்து வாந்தி மருத்துவம் ஒன்ஸ் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் பேஷண்ட்ஸ்க்கு நீங்கள் செய்கிறதுல வந்து இப்போ இந்த மாதிரியான அப்போ இந்த லைக்கன் பிளானஸ் இந்த கேஸை பற்றி சொல்லியிருந்தேன். இந்த கேஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் அகஸ்தியர் குழம்பு, இஞ்சி சாறு, தேன் அதை வச்சுக்கணும். இடிவல்லாதி லேகியம் கொடுத்தேன்னு நினைக்கிறேன். இடிவல்லாதி ஏன்னா ஒரு சேங்கட்டை சேர்ந்த மருந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை சூஸ் பண்ணேன். பட் லாங் டேர்மாக வந்து பார்த்திங்கன்னா உடம்பு முழுக்க இருந்தது வந்து திரிபலா சூரியகுட தைலம். பேஷண்ட்டும் வந்து ஒரு லோ சோஷியோ எக்கனாமிக் பேஷண்ட்டு, அதனால் அவங்கக்கிட்டேயே வந்து திரிபலா சூர்ணம் கொடுத்து ஒரு 1/2 லிட்டர் தேங்காய் எண்ணெயில் இதை போட்டு வெயிலில் வச்சு யூஸ் பண்ணுங்கன்னு சொன்னது. அந்த பேஷண்ட்டுக்கு வந்து ஒரு லைக்கன் பிளானஸ் கிட்டத்தட்ட ஆனால் ஒரு 8-9 months ஆச்சு கம்ப்ளீட்டாக. பட் ஸ்லோவாக வந்து
நல்ல 100% நல்ல கிளியரான ஒரு பேஷண்ட். அது மாதிரி நிறைய எல்லாமே சோரியாசிஸ் ஆகட்டும், எக்ஸிமா ஆகட்டும், அகஸ்தியர் குழம்புல நல்ல ஒரு இமீடியட்டாக ஒரு 1 வீக்குள்ளேயே அவங்களுக்கான சிம்டம்ஸ் வந்து குறையும். அதான் அடிப்படை வந்து இன்ஃப்ளமேஷன் வந்து ஆமம் வந்து நீக்கப்படுறது தான். நெக்ஸ்ட். ஸோ நமக்கு மேஜர் ரிஸ்க் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டீஹைட்ரேஷன் தான். ஸோ இந்த 3 நாள் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுல வந்து டீஹைட்ரேஷன் கொஞ்சம் பேலன்ஸ் ஆகிடும். அதனால வந்து கொஞ்சம் தைரியமாக கொடுக்கலாம். அந்த எண்ணெய் தேய்ச்சி குளிக்கும்போது எப்படி நம்ம வெந்நீரில் குளிக்கணும்னு சொல்கிறோமோ அது மாதிரி அவங்ககிட்ட வெந்நீர் குடிக்கணும்னு சொல்லிடுறோம். ஸோ மினிமம் ஒரு 3 லிட்டர்ஸான வெந்நீர் போட்டு வச்சு அவங்க குடிக்க சொன்னீங்கன்னா கரெக்டாக குடிச்சிடுவாங்க. ஸோ டீஹைட்ரேஷன் எவ்வளவு தடவை பேதி போனாலும் டீஹைட்ரேஷனே ஆகாது. ஸோ நம்மளும் தைரியமாக இந்த பேஷண்ட்டுக்கு இந்த வந்து கொஞ்சம் மருந்து அளவு கூடிடுமோ அப்படிங்கிற ஆங்ஸைட்டி இல்லாமல் நம்ம பேஷண்ட்டுக்கு மருந்து கொடுக்கலாம். பட் இந்த ஆங்ஸைட்டி ஆக்சுவலி டாக்டர்ஸ் ஆங்ஸைட்டிங்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயம். நம்ம நினைக்கிறோம் ப்ராக்டிஸ் பண்ணுறோம், பட் பேஷண்ட்டுக்கு ஒன்று அப்படின்னா நமக்கு வந்து டபுள் மடங்கு நம்ம ஸ்ட்ரெஸ் ஆகிடும். ஸோ நம்மளோட ஸ்ட்ரெஸ்ஸை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கே வந்து என்னென்னா ஒரு இன்பேஷண்ட் செட்டப் தான் பெஸ்ட்டுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ எப்போவுமே இந்த மாதிரியான தெரப்பீஸ் கொடுக்கும்போது ஒரு ஐபி செட்டப் வேணும். ஸோ இனிமேல் வரக்கூடிய டாக்டர்ஸ் வந்து உங்களோட ட்ரீமே எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னால் ஒரு ஐபி செட்டப்போட ஒரு கிளினிக்கை நீங்கள் வந்து பிளான் பண்ணணும். யூ டேக் டைம். நீங்கள் வந்து நல்லா படிங்க, யூ ஒர்க் வித் அதர் டாக்டர்ஸ், உங்களை எக்விப் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு 30 இயர்ஸ்க்கு மேலே யூ கேன் ஸ்டார்ட் யுவர் ப்ராக்டிஸ் வித் அன் ஐபி. அது வரைக்கும் எவ்வளோ லேர்ன் பண்ணிக்க முடியுமோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஏன்னா ஒரு 12 இயர்ஸ் ஆஃப் லேர்னிங்கான கட்டாயம் நம்ம அவசியம். நம்மளதெல்லாம் வந்து ஸ்கில் ஓரியன்ட் ஸ்டடீஸ். அதனால் அதுலேயும் நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ படிக்கிறதுலேருந்தே ரிசர்ச்சுன்னு போனாலுமே கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 10 வருஷம் நம்ம படிக்கணும். அது மாதிரி ஒரு கிளினிக்கலாக தெரிஞ்சுக்கிறது, கிளினிக்கலுங்கிறத மருந்து பண்ணுறது, அதுக்கப்புறம் நாடி பார்க்குறது, இன்வெஸ்டிகேஷன்ஸ் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய விதமான ஸ்கில்ஸ் நம்ம வந்து டெவலப் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ இதுக்கெல்லாமே ஒரு 30 இயர்ஸ். ஸோ எடுத்தோடனே இது கிளினிக் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அப்படியெல்லாம் எண்ணத்தோடு தான் நாங்களாம் பண்ணினோம். பட் எங்களுக்கு அது ஏதோ ஒர்க் அவுட் ஆச்சு. பட் இப்போது நிறையா பேர் வர்மா அந்த மாதிரிலாம் படிச்சுட்டு வரீங்க. ஸோ உங்களுக்கு நீங்கள் 30 இயர்ஸ் வரைக்கும் நல்லா உங்களை எக்விப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஐபி செட்டப்போட யூ ஸ்டார்ட் அப்படிங்கும்போது அகஸ்தியர் குழம்பு வந்து உங்களுக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதமாக இருக்கும். இப்போ அந்த இடத்துல நீங்கள் பத்தியம் இதெல்லாத்தையும் வச்சு யூ கேன் மேனேஜ். சரி, ஓகே. இப்போ வந்து எல்லா மருந்துக்குமே வந்து மிகினும் குறையினும் நோய் செய்யும் தானே. அது மாதிரி அளவு மிஞ்சி போச்சு அப்படின்னு சொன்னால் கட்டாயம் வரும். அதே போல் நான் சொல்கிற மாதிரி தேகி நமக்கு சரியாக பிடிபடலை அப்படின்னா சம்டைம்ஸ் அவங்க முந்தின நாள் சாப்பிட்டது முக்கால்வாசி நம்ம பேதிக்கு முந்தின நாள் வந்து கஞ்சி தான் அட்வைஸ் பண்ணுறோம். பட் இருந்தாலும் ஏதாவது உணவு முறை பற்றிய மாறுபாடுகள்னால ஒரு சிலருக்கு ஓவராக வந்தது அப்படின்னு சொன்னால் நீர்வாழம் தான் அதுக்கு மெயின் காரணம். ஸோ அதுக்கான நஞ்சு முறிவு வந்து பார்த்திங்கன்னா பழச்சாறு. ஸோ அதை நம்ம வந்து கொடுத்து உங்களுக்கு வந்து இந்த அகஸ்தியர் குழம்பான நஞ்சு இல்லைன்னா இந்த பிள்ளை வளர்த்தியோட அந்த இதையும் நம்ம வந்து கொடுத்து அதுக்கான நஞ்சு முறையும் செஞ்சுக்கலாம். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது இன்னும் நான் ஏதாவது சொல்லணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கான டைம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். 5 to 10 minutes. ஒரு நிமிஷம் மேடம், நம்ம திருப்பி வந்து வீடியோ பண்ணுறோம். டாக்டர் மேடம் ஒரு நிமிஷம். ஓகே, டாக்டர்ஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் மேடத்துக்கு டைரெக்டாக கேட்கலாம் டாக்டர். ஹலோ டாக்டர்ஸ் இருக்கீங்களா?
உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் அகத்தை குழம்பு வந்து நம்ம ப்ராக்டிக்ஸை எப்படி யூஸ் பண்ணணும் அப்போ இதை பற்றி நீங்கள் டவுட்டு தான் நீங்கள் இப்போ வனிதா மேடத்துக்கு இப்போ நீங்கள் டவுட்ஸ் கேட்டுக்கலாம். ஓகே, எப்போனாலும் நீங்கள் சேட்டில் போட்டு கேட்டுக்கலாம். நான் அப்போதால உங்களுக்கு வனிதா மேடத்தை பற்றி கொஞ்சம் க்ளியராக சொல்லிடுறேன். ஆக்சுவலி சித்த மருத்துவத்து மேலே ரொம்ப ஆர்வமுள்ள ஒரு டாக்டர் அவங்க. நான் எம்டி பண்ணும்போது பாளையக்கோட்டில் நான் பிஜி படிக்கும் போது மேடம் அவருக்கு சீனியராக அவங்க குணபாடம் படிச்சுட்டு இருந்தாங்க. அவங்க ஜூனியராக நான் வந்து பிஜி அங்கே பண்ணிட்டு இருந்தேன் குணபாடம் துறையில். அந்த அப்பயே வந்து அவங்க தனிப்பட்ட முறையில் வந்து அவங்க இந்த மெடிசனில் ரொம்ப ஆர்வமாக இருந்தாங்க. மெடிசன் நிறையா அவங்களுக்கு வந்து நிறையா அவங்க ஷேர் பண்ணிப்பாங்க. அந்த அந்த விஷயத்தில் ரொம்ப நிறைய விஷயம் தேடுதல் அதிகமாக இருந்துச்சு. இந்த காலகட்டம் வரைக்கும் இப்போ வரைக்குமே வந்து மேடம் வந்து அந்த மாதிரி ஒரு ஒரு பக்குவத்தோடு தான் வந்து பேஷண்ட்டாக அணுகுறாங்க. மருத்துவத்தையும் நம்ம சித்த மருத்துவத்தை நான் தெளிவாக மற்றவங்களுக்கு எடுத்து சொல்கிற விஷயத்தில் நிறையா வந்து கேம்ப் நல்லா நடத்துகிறாங்க. இது இன்னொரு விஷயம் முக்கியமாக சொல்ல வேண்டியது இருக்குது. ஹீட் ட்ரஸ்ட் மூலமாக அது அதில் கலந்துக்கிட்டு அதில் வந்து பங்களிப்பை கொடுத்து நிறைய விஷயங்கள் வந்து அந்த அறக்கட்டளை மூலமாக நிறையா அவங்க செஞ்சுருக்காங்க. சிவராமன் சார், சங்கர் சார், பொன்னம்பலம் சார், அப்புறம் இவங்க மேடத்துடைய ஹஸ்பண்ட், இவங்க எல்லாருமே வந்து சீட் அறக்கட்டளை மூலமாக நிறைய விஷயம் திருநெல்வேலியை செஞ்சுட்டு இருக்காங்க. அதாவது சித்த மருத்துவம் சார்ந்த விஷயம் வந்து பொதுமக்களுக்கு ஒரு பெரிய விழிப்புணர்ச்சி உருவாக்கணும் அப்படின்றதுக்காக வந்து நிறையா அவங்க முன்னெடுப்பு செஞ்சு நடத்துறது ரொம்ப பாராட்டுதலுக்குரிய ஒரு விஷயம். ஏன்னா மாடர்ன் டாக்டர்ஸ் மாதிரி இல்லாமல், ஆயுர்வேத டாக்டர்ஸ் மாதிரி இல்லாமல் நம்ம சித்தா டாக்டர்ஸ் ரொம்ப ரொம்ப குறைவு. அதுவும் வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு நீங்கள் விரல் விட்டு எஞ்சிடலாம். மிஞ்சி போடாமல் 20 பேர் இருப்பாங்க, அவ்வளோதான். ஒரு 20 பேப்பர்ஸ் தான். மற்ற 20 டாக்டர்ஸ் மட்டும் தான் மக்கள்கிட்ட வந்து சித்தப்பத்தை கொண்டு போகிற மாதிரி ஒரு பெரிய ஒரு ஒரு விஷயம் தெரியுது. மற்ற எல்லாமே வந்து அவங்க உண்டு, அவங்க வேலை உண்டு, அவங்களுடைய தொழில் உண்டுன்னு அப்படியே அமைதியாகிறாங்க. ஒரு சில பட்டமாக வந்து சித்தப்பத்தை கொண்டு போய் சேர்க்கணும் அந்த எண்ணம் உருவாகிட்டு வந்து அவங்க முயற்சி பண்ணிட்டாங்க. அந்த வகையில் வந்து வனிதா மேடம் ரொம்ப சிறப்பான வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட அவங்க பிஜி பண்ண வருஷத்துலேருந்து 2007 நினைக்கிறேன், 2007 இருந்து இப்போ வரைக்குமே வந்து மேடம் வந்து அதை ரொம்ப ஆர்வமாக அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க. மேடம் வந்து கோகுல்குமார் சாருக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்கள. ஏன்னா எப்போ பார்த்தா கோகுல்குமார் சாருடைய அவங்க ஆசானே சொல்லிட்டு இருப்பாங்க. மேடம் அவங்கள பற்றி கோகுல்குமார் சார் பற்றி கொஞ்சம் சொல்லுங்க மேடம் உங்களுடைய. அதாவது இன்னைக்கு கூட நினச்சேன், ஆகஸ்ட் வந்தாலே கோகுல் ஞாபகம் தான் வரும். அது வந்து எப்படி சொல்ல, ஒரு பேரிழப்பு தான். அதாவது ஒரு சின்ன வயசுலேருந்தே ஒரு இறப்பு இறப்பை பற்றி ஒரு ஃபிலசாபிக்கல் அவுட்லுக் இருக்குது. தாத்தா பாட்டி கிட்ட கூட ஒரு இறப்பை பற்றி ஒரு சகஜமாக பேசக்கூடிய ஒரு குடும்பத்துலேருந்து தான் வந்தோம். பட் அப்படியுமே வந்து ஒரு சில இறப்புகள் வந்து ஒரு பேரிழப்பாக நம்ம நினைக்கிறோம். அது வந்து தாங்கிக்க முடியாத சில இழப்புகள். அதில் வந்து ஒன்று வந்து கோகுல் தான். ஸோ கோகுலை நினைக்க போகும்போது அவரோட இழப்பை தான் நினைக்க தோணுதே தவிர, மற்றபடி என்னோட லைஃப் ப்ராக்டிஸோட டேர்னிங் பாயிண்ட்டு கோகுல் தான். ஸோ நான் வந்து அந்த மாதிரியான ஒரு மோட்டிவேஷனுக்கு தான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். இப்போ மகாதேவன் சாரோட கனெக்ட் பண்ணணும்னு நினச்சேன். பட் ஃபேமிலி லைஃப்குள்ளே வரும்போது நமக்கு அதை ப்ரொசீட் பண்ண முடியல. இப்போ அந்த மாதிரி காலகட்டத்தில் இந்த டெலிகிராம் குரூப்பு, ஸ்ரீராம் சாரோட ஒரு பங்களிப்பு, அவரை இன்ட்ரடியூஸ் பண்ண பீப்புள், இப்படியெல்லாம் வரும்போது இதுதான் வந்து உண்மையாகவே டெலிகிராம் குரூப் இல்லைன்னா இன்னைக்கு இந்த செஷன் நான் எடுப்பேனான்னு ஒரு சந்தேகம் தான். ஸோ அந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தில் ஏற்பட்ட நட்பு தான். அவர் நான் படிக்கிற அதே காலத்தில் 94, 99 சென்னை காலேஜில் படிச்சுட்டு இருந்திருக்காரு. பட் எனக்கு தெரியாது. 2018 வந்து நீர்க்குறி நெய்க்குறி கான்ஃபரன்ஸ் மதுரையில் தான் நேரில் சந்திக்கிறேன். அப்போவுமே வந்து குரூப்பில் எஸ் நல்ல ஒரு மோட்டிவேஷன், அவர் சொல்கிற விஷயங்கள்லாம் நல்லா. பட் நல்ல ஒரு எனக்கு வந்து அவர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்த ஒரு சூழ்நிலை. அப்போ வந்து கோவிட் டைம் நினைக்கிறேன். அப்போ வந்து என்ன இது எழுதவே மாட்டேங்கிறீங்க அப்படின்லாம் கேட்டப்போ, அப்போ தான் இந்த விஷயத்த தெரிவிக்கிறாரு. இந்த மாதிரி சூழ்நிலை, எனக்கு எழுத முடியல அப்படின்னு. இப்போ அதனால அது மாத்திரம் கிடையாது. எனக்கு வந்து ஒரு டியூபோ ஓவேரியன் மாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டயக்னோஸ் பண்ணுறாங்க ஸ்கேனில். மேடம் ஒரு நிமிஷம், உங்கள் வீடியோ சரியாக தெரியல மேடம். ஆடியோ கிளியராக இருக்குது, பட் வீடியோ வந்து சரியாக தெரியல. நீங்கள் ஜஸ்ட் வெளியில் போயிட்டு மறுபடியும் ரீஎன்டர் ஆகுங்களேன், இப்போ கிளியராக தெரியும். ரைட் மேடம், பேசுங்க.
அப்போது அந்த டியூபோ வேரியன் மாஸ் அப்படிங்கும்போது அது யூஸ்வலாக வந்து ஒரு சிஏவாக ப்ரெசென்ட் பண்ணக்கூடிய ஒரு கண்டிஷன். பட் ஸ்கேன் பண்ண டாக்டர் வந்து இல்லை இது வந்து ஒரு பெல்விக் இன்ஃப்ளமேஷனாக இருக்கலாம், டோன்ட் வரி அப்படின்னாங்க. இந்த சூழ்நிலையில் தான் அவர் வந்து ரொம்ப அவரே கஷ்டப்பட்டுட்டு இருக்கிற ஒரு சூழ்நிலையில் வேற வழியே இல்லாமல் அவர்கிட்ட இதை பற்றி கேட்கும்போது பித்தசுர குடிநீர் பால் கஷாயத்தை வந்து அட்வைஸ் பண்ணார். அந்த பித்தசுர குடிநீர் பால் கஷாயத்தை நான் 3 வேளை தான் எடுத்திருப்பேன். ஏன்னா மருந்துகளை வந்து அதிகம் நானே பிரயோகப்படுத்த மாட்டேன். அந்த மாதிரி சூழ்நிலையில் ஒரு 3 வேளை தான் எடுத்திருப்பேன். எடுத்துட்டு ஒரு மாதம் கழித்து ஜஸ்ட்டு அதுக்கு முன்னாடி நிறைய ஆன்டிபயோட்டிக்ஸ்லாம் சாப்பிட்ருக்கேன். பட் அப்போ கூட அதோட ஃபாலோ அப் ஸ்கேனில் 1 சென்டிமீட்டர் குறைஞ்சது, 4 சென்டிமீட்டருங்கிறது 3 சென்டிமீட்டர் ஆச்சு. ஆனால் இந்த பித்தசுர குடிநீர் பால் கஷாயம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் அது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து நார்மல் ஸ்கேன் ரிப்போர்ட் வந்தது. எனக்கு அப்போ தான் வந்து கோகுலோட ஒர்த் என்ன அப்படிங்கிறது அவர் சொல்லி எல்லாத்தையும் இது பண்ணாலும் இந்த பர்சனல் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது வேற. அதுலேருந்து பித்தசுர குடிநீரை வந்து என் அளவுக்கு யாரும் எழுதியிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு நான் இப்போ அதை யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு வண்டர் ட்ரக் இன் பித்தவாத கண்டிஷன்ஸ். ஸோ மைக்ரெயின்லேருந்து கேஸ்ட்ரைட்டிஸ், அதுக்கப்புறம் இது ஐபிஎஸ், எல்லாத்துக்குமே நான் ஈவன் சைக்கோசோமேட்டிக் டிஸார்டர்ஸ், இது கான்ஸ்டிபேஷன், க்ரானிக் கான்ஸ்டிபேஷன், இந்த மாதிரி எல்லா கண்டிஷன்லேயும் நான் வந்து பித்தசுர குடிநீரை வந்து யூஸ் பண்ணிட்டேன். ஓகே மேடம். முக்கியமாக பிஐடி, பெல்விக் இன்ஃப்ளமேட்டரி. ஓகே தேங்க்யூ மேடம். ஆக்சுவலி நீங்கள் வந்து இந்த முக்குற்றம் அடிப்படையில் வந்து நம்ம அகத்திய குழம்பை கொடுக்கும்போது பித்தவாத நோய்களுக்கு நீங்கள் வந்து அகத்திய குழம்பை கொடுக்கும்போது இது சைட் எஃபெக்ட் எதாவது பார்த்துக்கங்க மேடம். ஏன்னா ஒரு உஷ்ணவீரியமான ஒரு மருந்து அகத்திய குழம்பு நம்ம எடுத்த உடனே நம்ம வந்து ஒரு பித்தா டிசீஸ், முக்கியமாக அல்சர் உள்ள ஒரு பேஷண்ட்டுக்கு நம்ம ஏற்கனவே இன்ஃப்ளமேஷன் ஆகி வயிற்றுல புண்ணு இருக்கும்போது அந்த பித்தா டிசீஸ்க்கு வந்து நம்ம அகத்திய குழம்பு கொடுக்கும்போது அது அக்ரிவேட் ஆகுங்களா இல்லைங்களா? நீங்கள் டாக்குமெண்ட் பண்ணியிருக்கீங்களா? ஒரு அக்யூட் கேஸ்க்கும் நான் பர்கேஷன் கொடுக்கறது இல்லை. அவங்கள வந்து அவங்க தாதுவை வந்து இம்ப்ரூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் பர்கேஷன் கொடுக்குறேன். அவங்க வந்து பேலன்ஸ் ஆனாங்க அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் நான் முக்கால்வாசி பித்தவாதத்துக்கு நான் எடுத்தோடனே பர்கேஷன் கொடுக்கறது இல்லை. ஏன்னா பித்தவாதம்னாலே ஒரு தாது நட்டம் இருக்கும் அவங்கக்கிட்ட. அதனால் பித்தவாதத்துக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் கொடுப்போம். முக்கால்வாசி தேற்றான் லேகியம், ஏதாவது ஒரு மருந்து, தண்ணீர் விட்டாண்ணை, வெண்பூஷணி லேகியம், ஏதாவது ஒரு 15 days 20 days கொடுத்துட்டு செகண்ட் சைக்கிளில் வென் தே ஆர் அவுட் ஆஃப் சிம்டம்ஸ் இல்லை இப்போ பெட்டராக இருக்கேன் அப்படிங்கும்போது பேதி மருந்து எடுத்துக்கிறீங்களா அப்படின்னு கேட்டுட்டு இந்த மாதிரியான பெனிஃபிட்ஸ் இருக்கும் அப்படின்னு பேஷண்ட்டோட ஒரு டிஸ்கஸ் பண்ணுறோம். ஸோ பேதி மருந்து வந்து நாட் அட் மை வில், அவங்கக்கிட்ட டிஸ்கஸ் பண்ணி அவங்களே வந்து அதை விரும்பினா தான் அது ரொம்ப எஃபெக்ட். ஓகே மேடம். ஆக்சுவலி நம்ம மழை காலத்தில் வந்து நம்ம வந்து அகத்திய குழம்பு கொடுக்கக்கூடாது நம்ம சொல்லிக்கலாம். அது ஏதாவது ரீசன் நீங்கள் ஏதாவது சொல்ல முடியும்? மழை காலத்தில் நம்ம ஏன் அகத்திய குழம்பு கொடுக்கக்கூடாது? அதாவது டீஹைட்ரேஷன் தான், வேற ஒன்றும் இல்லை. மழைக்காலம் காற்று காலம் இதுலெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட நீர்ச்சத்து வந்து உடம்புல ரொம்ப குறைவாக இருக்கும். ஸோ நம்ம ப்ராப்பராக நம்மளோட அந்த ப்ரோட்டோகால் ஃபாலோ பண்ணிட்டோன்னா அந்த மாதிரி பெரிய வித்தியாசம் வருதில்லை. ஆனால் வந்து 3 தடவை எண்ணெய் தேய்ச்சி குளிச்சு அந்த மாதிரியெல்லாம் பண்ணாமல் ஹைட்ரேஷனை ப்ராப்பராக வச்சுக்காமல் பண்ணுற கேஸில் வந்து நம்ம மழை காலத்தில் ரிஸ்க்கு. அது வந்து வாதத்தை வந்து கூட்டிடும் அந்த சூழ்நிலை, வேறு ஒன்றும். ஸோ இந்த ஆடி மாதத்துலேயுமே நல்ல ஒரு எண்ணெய் குளியலுக்கு அப்புறம் பேதி மருந்து எடுக்கிறது அட்வைசபிள். அதுலேயும் அந்த எண்ணெய் குளியல் எடுத்த 3 நாளுமே ஏதாவது ஒரு வேளையான கஞ்சி உணவு, அதாவது திரவ வடிவில் உணவு, நீங்கள் ஹார்ட் ஃபுட் சாப்பிட வேண்டாம்னு சொல்லலை, பட் அது கஞ்சி உணவையும் சாப்பிட்டுட்டு உங்களோட சாலிட் ஃபுட்டையும் சாப்பிட்டு டயட் வந்து கஞ்சி ஃபார்மில் இருந்ததுன்னா டீஹைட்ரேஷன் இருக்கு. ஓகே மேடம். நான் தனிப்பட்ட முறையில் அகத்திய குழம்பு ஒரு சில டிசீஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ரெண்டாவது வந்து அகத்திய புகை திரிய வந்து நிறைய சைனசிஸ் ப்ராப்ளத்துக்கு, புண்ணுக்கு, அந்த மாதிரி நிறைய விஷயம் யூஸ் பண்ணிக்கிறதுனால ரொம்ப நல்ல ரிசல்ட் கிடைச்சிருக்கு. ரொம்ப நன்றி மேடம். மற்ற டாக்டர்ஸ் ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் மேடத்தை பற்றி தெளிவாக கேட்டுக்கலாம் டாக்டர்.
ஏதாவது டவுட் இருந்தால் ஹலோ கண்டிப்பாக மேம். கேட்டுக்கலாம். சொல்லுங்க. மேம் இப்போ வந்து பேதி கொடுத்து ஒரு பேஷண்ட் ரொம்ப டீஹைட்ரேஷன் ஆயிட்டாங்க அப்படின்னா அவங்களை எப்படி மேம் ரெக்கவரி பண்றது? அதான் அவங்களுக்கு வந்து நீர்மோர் மாத்திரம் நிறைய கொடுங்க. நீர்மோர், எலுமிச்சம்பழ ஜூஸு, ஜீரக கஷாயம் இதை மாத்திரம் கொடுத்தா போதும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு திருப்பி அவங்க அதாவது டீஹைட்ரேஷன் வந்து நம்ம பார்த்துக்கணும். அவங்க பேஷண்ட்டை வந்து பக்கத்தில் வர சொல்லணும், இல்லைன்னா நீங்கள் போய் அந்த பேஷண்ட்டை வந்து அட்டென்ட் பண்ணணும். அட்டென்ட் பண்ணிவிட்டு டீஹைட்ரேஷன் சிவியராக இருக்குது அப்படின்னு சொன்னால் கட்டாயம் அவங்களுக்கு வந்து ட்ரிப் கொடுக்கணும். இல்லைன்னா எலக்ட்ரோலைட் இம்பேலன்ஸ் வந்து அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஸோ நீங்கள் தான் அசஸ் பண்ணணும். பேஷண்ட் இஸ் கோயிங் ஃபார் டீஹைட்ரேஷன்னா நீங்கள் பேஷண்ட் கிட்ட போயிடணும். ஓகே மேம், தேங்க்யூ மேம். நீங்கள் ப்ரிகாஷன்ஸ் ஃபாலோ பண்ணிங்கன்னா டீஹைட்ரேஷன்ஸ் வராமல் தடுக்கலாம். அதுதான் நம்ம வந்து நம்மளோட ஓபி செட்டப்பில் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா we can prevent adverse conditions. டாக்டர் Okay. வேற ஏதாவது கொஸ்டின், ஓகே மேம். மற்றவங்க ஏதாவது கொஸ்டின் கேளுங்க டாக்டர். ஏதாவது டவுட் இருக்கா? அகத்திய குழம்பு நம்ம ப்ராக்டிஸை எப்படி யூஸ் பண்ணும்போது என்னென்ன டவுட்ஸ் வரும்போது அதை கேட்டுக்கோங்க மேடத்துக்கிட்ட. மேடம் ரைட். சோமேஷ் பாலாஜி பேசுறேன் மேடம். சொல்லு. நல்லா இருக்கீங்களா மேடம்? நல்லா இருக்கு. மேம், இந்த அகஸ்தியர் குழம்பு வாத நோய்களுக்கு இஞ்சி சாறு தேன் சொன்னீங்களா மேடம்? அதுல ஆமாம். இஞ்சி சாறு அளவு எவ்வளவு எடுத்துக்கணுங்க மேம்? அதாவது நான் ப்ராக்டிக்கலாக சொல்கிறேன். ஒரு 2 இன்ச் இஞ்சி தான். அதை ம். வந்து தோல் சீவிட்டு அந்த பொடி திருவை இருக்கு இல்லையா, அதில் நல்லா திருவிட்டு அதில் ஒரு 1/2 டம்ளர் வெந்நீர் அதை மிக்ஸ் பண்ணி வச்சிடணும். மேலே இருக்கிற தெளுவை மாத்திரம் எடுத்துக்கிட்டு அந்த ஓகே மேம். மேம், அப்புறம் அந்த புகை சொன்னீங்களா மேடம், அதுல எவ்வளவு அளவு அகஸ்தியர் குழம்பு எடுக்கணும், எவ்வளவு நேரத்துக்கு வந்து நம்ம இன்ஹேல் பண்ணணும், அது ஏதாவது பத்தியம் இருக்குங்களா? அதாவது அகஸ்தியர் குழம்பு வந்து நீங்கள் நல்ல அந்த கிளாத்தில் வந்து அப்ளை பண்ணுறதை பொறுத்து இருக்குது. அந்த திரியை நீங்கள் பண்ணுறதை பொறுத்து இருக்குது. நீங்கள் வந்து ஒரு லேசான காஸ் அந்த மாதிரி இதுலலாம் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா நல்ல காட்டாக இருக்கும், பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்போது அந்த நெடி, அந்த சைனசைட்டிஸ்க்கெல்லாம் அந்த நெடி ஒரு தடவை நெடியை பிடிச்சாலே இன்ஹேல் பண்ணாலே போதும். அதே ஓகே போல் இந்த இதுக்கு வந்து இந்த குளவி கடி அந்த இதுக்கெல்லாம் வந்து ஒரு 1 or 2 minutes தான். அந்த வலி வந்து அதுக்குள்ளேயே சரியாயிடும். ஸோ அந்த வலியை கணக்கு பண்ணி அது வரைக்கும் இந்த காணாக்கடிக்கெல்லாம் காமிக்கலாம். இல்லை உங்களுக்கு அக்யூட்டாக இல்லை, வலி இல்லை, பட் தடிப்பு மாத்திரம் இருக்குது அப்படின்னு சொன்னால் எக்ஸ்டர்னலாக அப்ளை பண்ணிவிடுங்க. நல்ல நிலைமை. ஓகே மேம், தேங்க்யூ மேம். வணக்கம் மேடம். அகஸ்தியர் குழம்பு பற்றி ஒரு என்சைக்ளோபீடியா மாதிரி ஒரு சிறப்பாக சொல்லியிருந்தீங்க. ரொம்ப நன்றிங்க மேடம். அகஸ்தியர் சாமியோட எல்லாம் இல்லை, அருள் ரொம்ப உங்களுக்கு ரொம்ப அடிப்படை தான் சொல்லியிருக்கோம். இன்னும் நிறைய ப்ரீஃபாக விஷயம் இருந்தாலும் ஒரு ஒரு ஆ ரொம்ப ஆ நன்றி. உங்களுக்கு அப்படி ஒரு கிளியர் பயன்பட்டதுன்னா கட்டான ஒரு வியூ கிடைச்சிருச்சிங்க. ரொம்ப நன்றிங்க மேடம். டாக்டர் உங்க நேம் சொல்லிட்டு போங்க. தேங்க்யூ 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 மேடம். அப்புறம் டாக்டர் உங்க நேம் சொல்லிட்டு போங்க. அகஸ்தியர் குழம்பு நம்ம தனியாகவும் இல்லை பிராண்டுகளுடைய விஷயமும் இருக்குது. நீங்கள் எதை சஜஸ்ட் பண்ணுறீங்க மேடம்? அதாவது இது வரைக்கும் ரொம்ப ஆசைப்பட்ட விஷயம் அகஸ்தியர் குழம்பு பண்ணணும். இது வரைக்கும் நான் பண்ணதில்லை. ஸோ ப்ராக்டிஸ் பண்ண காலத்துலேருந்து சீக்கிரம் செய்வீங்க மேடம். எஸ்கேஎம் எடுத்து இம்காப்ஸ் எடுத்து தான் நான் யூஸ் பண்ணுறேன். சரி சரி ஸோ ஸ்டில் அதை தான் யூஸ் பண்ணுறேன். சரி சரி. ரொம்ப நன்றிங்க மேடம். இதே மாதிரி நெய்க்குறிக்கும் அடுத்த ஒரு செஷன் ஆரம்பித்து கற்றுக் கொடுத்தீங்கன்னா ரொம்ப உதவியாக இருக்கும் மேடம். நன்றி மேடம். வணக்கம். ரொம்ப நன்றி. எனக்கு ரொம்ப பிடிச்ச டாபிக்கு. என்னோட கோகுலன் கிட்டலாம் நிறைய ஃபைல்ஸ் எல்லாம் இருக்கு. டாக்டர் உங்க நேம் கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். ஹலோ டாக்டர், நான் பேச கேட்குதா? ஓகே ரைட். மேடம் நான் பேச கேட்குது இல்லை? கேட்குது. மற்ற டாக்டர்ஸ்லாம் ஏதாவது டவுட்டு தான் நீங்கள் தாராளமாக கேட்கலாம் மேடத்துக்கிட்ட. ஓகே, யாருக்கும் டவுட் இல்லைல்ல? சரி முடிச்சுக்கலாம்ல? ரைட். ரொம்ப நன்றி கோகுலன், எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு. ரொம்ப நன்றி மேடம். நீங்களும் வந்து இந்த நம்ம சித்த மருத்துவ ஆன்லைன் கலந்ததுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நீங்கள் கலந்துக்கிட்டு உங்களுடைய அகத்திய குழம்புடைய அந்த
கேஸ் ஹிஸ்ட்ரி மற்ற விஷயங்களை நீங்கள் ஷேர் பண்ணது ரொம்ப சந்தோஷமா இருக்கு மேடம். முக்கியமாக சித்தா டாக்டர்ஸ் நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த கால் ஃபீட்பேக் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த காலத்தில் வந்து உலகத்தை நம்ம கையில் வந்திருக்கு. செல்ஃபோனில் வந்து கிட்டத்தட்ட நம்ம உலகத்தையே வந்து ஒரு சின்ன ஒரு செல்ஃபோனுக்குள்ள அடிக்கிட்டோம். சரி, இப்பயும் நம்ம பயத்தோட தயக்கத்தோட நம்ம தமிழ் மருத்துவத்தை நம்ம வெளியே சொல்லலாம். வேறு யாரும் சொல்ல போகிறாங்க? நம்மளை தவிர வந்து இந்த தமிழ் மருத்துவத்தை ரொம்ப உறுதியாக ரொம்ப திடகாத்திரமாக நம்ம சொல்றதுக்கு நம்மளை தவிர யாருமே கிடையாது. அலோபிக்காரர் சொல்ல மாட்டாங்க, ஆயுர்வேதக்காரர் சொல்ல மாட்டாங்க, யுவனிக்காரர் சொல்ல மாட்டாங்க. நம்மளை தவிர யாருமே இந்த சித்தா மருத்துவத்தை பற்றி கண்டிப்பாக வெளியில் சொல்லவே மாட்டாங்க. ஸோ இதோடைய பெஸ்ட் என்ன, நம்ம இதோடைய முக்கியத்துவம் என்னன்னு நம்ம தான் தெளிவாக மக்கள்கிட்ட சொல்லியாக அந்த நிலையில் நம்ம இருக்கும். ஸோ எதுக்காக வந்து நம்ம மாதம் சித்தர்கள் திறந்த அந்த நட்சத்திரம் அன்னைக்கு வந்து நம்ம இதை செய்யறோம்னா, ஒரு நிமிஷம் ரைட், மாசம் நம்ம ஏன் வந்து சித்தர்கள் பிறந்த நட்சத்திரம் வந்து நம்ம இந்த ஆன்லைன் கருத்துவம் நடத்துறோம்னா, நம்ம டாக்டர்ஸ்க்கு கண்டிப்பா வந்து நம்ம மருத்துவத்தில் மேலே ஒரு கான்ஃபிடென்ட் வரணும். அது ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம தமிழ் மருத்துவத்தில் இருந்து தான் கிட்டத்தட்ட நம்ம தமிழ்நாட்டில் வந்து வரலாறு எடுத்து பார்த்தீங்கன்னா 5000 வருஷத்துக்கு மேலேயே இருக்கு. வரலாற்று ரீதியாக பார்த்தாலும் 5000 இயர்ஸ்க்கு மேலே நம்ம தமிழ் டாக்டர்ஸ் அந்த இது ஆஃப் மைக் ஆஃப் பண்ணிட்டுங்க, மைக் ஆஃப் பண்ணிட்டு கேளுங்க. ஓகே, நம்ம தமிழ்நாட்டுக்கு 5000 இயர்ஸ்க்கு மேலேயே ஒரு ஹிஸ்டரி இருக்கு. அது 5000 வருஷம் வாழ்ந்த மக்கள் வந்து நம்ம தமிழ் மருத்துவம் தான் எடுத்துக்காங்க, தவிர வந்து இங்கிலீஷ் மருத்துவம் ஆயுர்வேதம் எடுத்தது கிடையாது. ஸோ அவ்வளோ ஒரு பெரிய ஒரு வரலாறு கொண்ட ஒரு மருத்துவத்தை வந்து நம்ம இந்த காலத்தை கூட வெளிப்படையாக பேசுறோம்னா எந்த காலத்தில் பேச முடியாது. அதனால வந்து நம்ம மக்கள் வந்து நம்ம தமிழ் மருத்துவ சித்த மருத்துவ கான்ஃபிடென்ட்டாக எனக்கு எடுத்து நம்ம பேஷண்ட்டை கொடுத்து நம்ம கண்டிப்பாக ரிப்போர்ட்ஸ் எடுத்துக்கணும். இது ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, சின்ன சின்ன நோய்கள் வந்தா கூட நீங்க சித்த மருத்துவம் கொடுத்து சரிப்பட்டீங்கன்னா அதை ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிங்க. அதான் எனக்கு தேவைப்படுது. மக்கள்கிட்ட என்ன இருப்பாங்க, எவிடன்ஸ் எதிர்பார்க்கறாங்க. நீங்க உண்மை சொல்றீங்களா பொய் சொல்றீங்களா அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ ஒரு கேஸ் எடுக்க கண்டிப்பா நீங்க சின்ன ஜஸ்ட் ஒரு இருமல் கேஸ் வருது, ஒரு தபாயிரபல் வருது, இல்லைன்னா ஒரு வந்து இறைப்பு, ஒரு கர்ப்பவாத இறைப்பு நோய் வருது, இல்லைன்னா வந்து ஒரு சோகை நோய் வருது, இல்லைன்னா ஒரு பித்த பாண்டு வருது. இப்போ வந்துச்சுன்னா அந்த கேஸ் பத்தி நீங்க ஹிஸ்டரி கண்டிப்பா கேட்டு பிஃபோர் நீங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு முன்னாடி எடுத்த அந்த சிபிசி அந்த ஹெச்பி எல்லாம் எடுத்து வச்சுட்டு மறுபடியும் ஆஃப்டர் ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறமா நீங்க எடுத்து அந்த ரிப்போர்ட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அதுதான் வந்து மக்கள்கிட்ட உண்மையை பத்தி பேசணும். நம்ம வந்து நிறைய பேசிட்டே இருக்கிறோம் மட்டும் அவங்க நினைச்சுக்க கூடாது. நம்ம மருந்துகள் கொடுத்து அறிவியல் ரீதியா நம்ம எல்லாத்தையும் ப்ரூவ் பண்ணிட்டு வரணும். அவங்க மக்கள் நம்மளா மட்டும்தான் மக்கள் நம்மளுக்கு நெருங்கி வருவாங்க. இந்த தலைவரை உழைச்சாதான் அடுத்த தலைவரை கண்டிப்பா உட்காந்து சாப்பிட முடியும். ஸோ இந்த தலைவரையும் உட்காந்து கலப்பேசியும் இருந்தோம்னா அடுத்த தலைவரை நம்ம இல்லாம ஆக்கிறோம். ஸோ அதுக்காக தான் வந்து ஒவ்வொரு மாசமும் இந்த சித்தர் ஆன்லைன் கருத்தம் நடந்துட்டு வருது. ஸோ எல்லாருமே கண்டிப்பா உழைக்கணும், நம்பிக்கையோடு செய்யுங்க. கண்டிப்பா நீங்க ஜெயிப்பீங்க வாழ்க்கையில. சரிங்களா? நம்ம இதோட அந்த கருத்தை முடிச்சுப்போம். வனிதா மடத்துல மனமான நன்றியை தெரிவிச்சுக்க. வாழ்க வளப்பட. வேணா முடிச்சுக்கலாம்ல? ஓகே ஓகே.